கதையில இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே உயிர் நண்பர்கள். இதுல ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்ல போறான். நீங்க மேனேஜர் இருந்தது முதல்ல இருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன? நம்ம வண்டிக்கு 6 டயர் இருக்கிறப்ப ஒரு ஸ்டெப்னி இருக்குதுல்ல, அது மாதிரி ஒரு டிரைவர் வேணும்ல. விவரமா சொல்றா. புது டிரைவர் லீவ் போட்டான், இன்னைக்கு பூஜை கூட வரல. நாளைக்கு ரூட்டுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ நல்லபடியா வீட்டுக்கு போய் சாமி கும்பிடு போ. சரிங்க. அம்மா, அண்ணன் வந்துருச்சு. கொண்டடா, எல்லாம் வாங்கிட்டியா? நான் பாத்துக்கறேன். என்னடா இது? கம்பெனில பூஜை போட்ட பொரிக்கடலை எடுத்துட்டு வந்திருக்க. புதுசா வாங்கணும்டா. அங்க போட்டதும் பூஜை தான், இங்க போட போறதும் பூஜை தான். சாமியா சாப்பிட போகுது. சாமி போட்டோவாவது புதுசா பெருசா வாங்க கூடாதா? சாமி என்ன சேஷன் உனக்கு தெரியுமா? நாமக்கல் ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்துல இருக்காரு. பக்கத்து கோயில இருக்கிற ஆஞ்சநேயர் 1 அடி தான் இருக்காரு. எது நிஜம்? நல்லா யோசி. சாமிங்கிறது நம்ம மனசு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு. நம்ம கும்பராசாமி நம்ம மனசை விட பெருசு. ஏண்டி, உங்க அண்ணன் இருக்கானே ரொம்ப கஞ்சுண்டி. அம்மா, அண்ணனை கஞ்சன்னு சொல்லாதம்மா, கஞ்ச பிரபுன்னு சொல்லு. ரேஷன் கார்டுலயும் டிரைவிங் லைசன்ஸ்லயும் என் பேரு குமரேசன் தான், கஞ்ச பிரபு இல்ல. கடவுளே, சாமி கும்பிடுங்க. பழம்பொரி எல்லாம் வாங்காதனால 500 ரூபா மிச்சமாச்சு. இந்த பணத்தை கஞ்சப்பிரபுவோட தங்கச்சி நகை சீட்ல போடு. என் மகன் தங்கோண்டி. ஆமா, இழுத்து பிடிச்சா கஞ்ச, எடுத்து கொடுத்தா தங்கம்மா. நல்ல அம்மா, நல்ல மகன். நானே டிரைவர்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறேன். இப்போ ஆளு இருக்கியா? எதா இருந்தாலும் டைரக்டா பேசு, இன்டைரக்டா பேசாத. அண்ணே, விடியகாலம் 5:30 மணிக்கு நம்ம ட்ரிப்பில் போனவே பெரிய கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ லேட்டாக போனால் கம்பெனி கலெக்ஷன் வந்த மாதிரி தான். நிறைய சம்பாரிச்சாலும் பை நிறைய சம்பாரிச்சாலும் வயிறு நிறைய தானே சாப்பிட முடியும். அவன் வேலையை கரெக்டாக செஞ்சா வர வேண்டியது தானா வரும். பழமொழி அனுபவிடா. பாஸ் வாங்க பாஸ். வந்தமா வேலையை பார்த்தோமா போறமான்னு இருக்கான். பாத்தியா, மின்னல் மாதிரி வர்றான். அட வாங்க பாஸ். இந்த வேகத்துல போனா கலெக்ஷன் அள்ளிடலாம். வண்டி சூப்பரா ஓட்டுவான். இன்னைக்கு என்ன கலெக்ஷன் கொண்டு வந்து காட்டுங்க பாக்கலாம். உங்க பேரு சகினி சப்பரத்துல மொத்த மாதிரி ஓடுனா பறந்துருவான். என்ன விட்டு வரடா. டேய் அப்பா. ஐயா, டேய் என்னடா வண்டி சந்து முதல்ல சுத்திக்கிட்டு இருக்கு? ஐயா, நிறுத்த சொல்ற வண்டி. எங்கடா போற? கொல்லிமலை அடிவாரம் பாஸ். இதுதான் ஷார்ட் கட்டு. கிழிஞ்சுது என் பொழப்பு. டேய், கார்த்தி மாசம் நாய் மாதிரி எங்களை கூட்டிட்டு சந்து முதல்லாம் வேடிக்கை ஆடுறாடா. போடா டேய், பஸ் ஸ்டாண்ட் போ. கொட்டாச்சு. யாருமே காண பஸ் ஸ்டாண்ட்ல. முன்னாடி வந்த பஸ் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாருடா. காலையில 5 மணிக்கு வந்தது வேஸ்ட், பஸ் ஸ்டாண்டு வந்தது வேஸ்ட், எல்லாம் போச்சுடா. அன்னைக்கு யாருமே காணவாடா. உன்னால எல்லாம் போச்சுடா. நமக்கு முன்னாடி அந்த பஸ் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம்டா. இப்ப டிக்கெட்டுக்கு என்னடா பண்றது? ஏன் பாஸ், கையில தான் இவ்வளவு டிக்கெட் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு பாஸ் டிக்கெட்? டிக்கெட் சொல்றது வந்து ஜனங்களடா. ஏன் பாஸ் திட்டுறீங்க? டேய் அவனை வண்டி எடுக்க சொல்றா. நம்ம போற வண்டி எடுத்து அங்க வந்துட்டு இருக்கணுமா? பேசாம ஒரு லோடு மல்ல அடிச்சா காசு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? டிரைவரே, வாயில ஒரு நாளைக்கு கிரீஸ் எடுத்து அப்பல நான் கிளீனரே கிடையாதுடா.
ஏத்துறா மொத டிக்கெட். என் பேர் பழனி இல்லங்க, புரோக்கர் சுப்பிரமணி. என்னங்க ஏதோ குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க, தூக்கி போடுறாப்ல போட்டு போறீங்க. இப்ப எங்க போனோம்? கொல்லிமலையா பழனியா? ஆத்தா வீட்டுக்கு. ஏங்க என்ன எதுக்குங்க பஸ்க்குள்ள தூக்கி போட்டியா? நான் பழனி போடுங்க. ஏங்க 50 ரூபாங்க ஏம்ட்டு காசுக்கு கொடுங்க. என்னங்க இத்தனை டிக்கெட் குடுக்குறீங்க? ஒரு டிக்கெட் உனக்குத்தான். தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணல. மித்த டிக்கெட் பைன். அட புடலங்காக்கி பிறந்தவனே, இந்த காசு போச்சுன்னு நான் சங்கடப்பட மாட்டேன்டா. இதுனா எங்க ஊர்ல காலையில கோழிக்கு கிழிச்சு போடுவேன்டா கொங்காப்பையில. உட்கார் பேசாம உட்காரியா. யாராவது வந்தாங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கி நான் பணத்தை கொடுத்துறேன். ஒரு ராசி எப்படின்னு பார்ப்போம். என் ராசி தானே சூப்பரா இருக்குமுங்க. இங்க வாரு, ஊரே கிளம்பி வருது. பஸ்ஸை நிப்பாட்டிக்க, எல்லாத்தையும் ஏத்திக்க, என் காசை திருப்பி கொடுத்துரு. கெடா வெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பாஸ். என்னடா ஒருத்தரும் மதிக்காம போறான். அவனை ஏத்தனதுக்கு 6 மாடு ஏத்திருந்தாவது பாலையா சாப்பிட்டு குடிச்சிருக்கலாம். முதல்ல அவனை இறக்க தெரிஞ்சு போச்சு, இது புட வண்டி. நீ எவனும் ஏறல. இதான் ஒரு ராசியாடா. உன்னெல்லாம் வாய குத்துறேங்க. உங்க 2 பேத்துக்கு வாரிசு உண்டாக்கி விட்டு ஊருக்குள்ள பேர் சொல்ல வைக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா சொல்ற? ஆமாங்க, நான் மண்ணா தானே பிறக்கும். இப்ப அதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சியா? நான் ஒரு கல்யாண புறக்கிறியா? உங்க 2 பேத்துக்கு அழகான புள்ளைய பார்த்து கட்டி வச்சா புள்ள வரக்கும்ல. முதல்ல பொண்டாட்டிக்கு போய் புள்ளைக்கு கொடு, அதுக்கப்புறம் எங்களுக்கு புல் பேட் போடுவியா? இவங்களுக்கு கூட நம்ம விஷயம் இவ்வளவு சீக்கிரமா பார்வட்டாயிருக்கு. வேற பிரச்சனையை கிளப்புறதுக்குள்ள இறங்கிடுவோம். சரி, இந்த டிக்கெட்டை வச்சுக்கிறங்க, என் காசை கொடுங்க, நான் இறங்கி உட்கார. 4 பேர் வரட்டும், அப்புறம் பாப்போம். 4 பேர் வரட்டுமா? சொன்னாப்புல பணம் தூக்குற வண்டியா இருக்குமோ? ஏய், வண்டி எடுப்பாட்டியா, வண்டி எடுப்பாட்டியா? ஒரு கல்யாண போஸ்ட் அடிக்குது. வண்டி எடுப்பாட்டி, வண்டி எடுப்பாட்டி. நிறுத்தினவே புருஷன் பொண்டாட்டி பிரிச்சு விடுறான் பாஸ். ஆவல் டிக்கெட் எத்தனை பேர், பொம்பளை டிக்கெட் எத்தனை பேர் பாரு. போடா, அந்த வேலையை பாருடா, போடா. பார்க்க கண்ணுக்கா நல்ல பிள்ளைகளா இருக்கிய. ஒரு நல்ல பஸ்ல ஏறிக்கலாமே. இந்த போன வண்டியிலே உங்களுக்கு கிடைச்சா? ஏய் கண்டக்டர், ஏறிட்டாயில காசை கொடுத்தா இறங்கி போயிருவல்ல. இரியா, தரேன். உட்காரு. ஆமா, யார் புரோக்கரு? தோ இவர்தான். இவனா? எங்க உங்களுக்கு நல்ல புரோக்கர் கிடைக்கலையாங்க? அது சரி, மாப்பிள்ளை யாரு? தோ பின்னாடி இருக்காரு. இவனா? ஏங்க இவன் ஆம்பளையில கண்டாலே பல்ல போறதுக்கிட்டு பின்னுக்க போறவனாச்சேங்க. பச்சை கிளி மாதிரி இருக்கிற பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து புட்டியல. கண்ட்ரேட்டர் மின்னுக்கு இருக்காமா? அவங்க தான் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா போறாங்களே, அவங்கள ஏன்டா பிரிக்க பாக்குறா? தூக்குங்கடா. வாங்க, ஏறுங்க, பஸ்ல ஏறுங்க, பஸ்ல ஏறுங்க. அட பாவியலா, பழனிக்கு போக வேண்டியவன இப்படி கலனில தூக்கி வீசிட்டீங்களா? பாஸ் முடிச்சிட்டு வண்டி ஓட்டல சாகடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல பாஸ், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். போடானே. நீ என்ன அடிச்சிட்டியா? நீ எப்படி வண்டி அடிப்ப பாப்பலாம்? டேய், ஜனங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க தெரியும். மரியாதை போயிரு. வந்துட்டா. ஏடா பஸ்ல ஏற போற. டிரைவர் அடிச்சு தோத்திட்டா வண்டி யார் போடுறானே? நானே டிக்கெட் கொடுத்து, நானே செக் பண்ணி, நானே பஸ் ஓட்டி உங்களுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். ஏறுங்கண்ணே, போலாம். நல்லா வருவீங்க. வண்டி எடுப்பா. ஹலோ ஹலோ, சக்கரவர்த்தி பஸ் கம்பெனியா? சக்கரவர்த்தி பஸ் கம்பெனி முதலாளி தான் பேசுறேன். நான் பேசஞ்சர். கொல்லிமலை ரூட் வண்டியில போறாரே அந்த கண்டக்டர் டர்ரு. டர்ரா அப்படின்னா? உழைப்பு கஞ்சாத நாணயஸ்தர், நம்பிக்கையானவர். அப்ப நானும் டர்ரு தான். குடிக்கிறதும் குடிச்சிட்டு குத்துவலை தூக்கி நடுவோட்டில் வைக்கிற மாதிரி இந்த போர்டை தூக்கி மேலே வச்சிட்டீங்க. நல்லா இருக்குது உங்க கேரக்டர். எல்லாம் தெரிஞ்சு பண்ணா தான் அவனை எல்லாம் தெரிஞ்சவனு சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியாமல் பண்ணால் சிம்பிளாக ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருக்குதுங்க. கண்டக்டர் கிழிஞ்சு இருக்குது, காசெல்லாம் ஹோட்டல் விழுந்துக்கிட்டே இருக்கு. அவன் உலகத்தில் கிளியிலேன்னு சொல்லி கவலைப்படுறான். நீ கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுற. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? நான் கூட வேறு ஏதோ பிரச்சனைன்னு நினச்சேன். வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. சொல்லு, சொன்னா தானே எனக்கு தெரியும். நாளையிலிருந்து நான் டிரைவர் வேலை பார்த்துக்கிறேன். கண்டக்டருக்கு நீங்கள் வேற ஆளை போட்டுக்கோங்க. டேய் குமரேஷா, உன்ன மாதிரி ஒரு கண்டக்டர் கிடைக்கிறதுக்கு நம்ம கம்பெனியும் முதலாளியும் கொடுத்து வச்சுருக்கணும். நாளைக்கு அந்த டிரைவரை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டு. ஒரு நிமிஷம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் குடிக்கிற டிரைவரோட. சரி, இந்த நிமிஷத்துலேருந்து அந்த டிரைவர் டிஸ்மிஸ். போ. தேங்க்ஸ். தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி
ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏ சிகப்பிராசு நீயா? ஏண்டா நடு ரோட்ல என்ன இறக்கி வச்சுட்டு நீ நல்ல பேர் வாங்கிக்கலான்னு நினைக்கிறியா? நடக்காது. இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க. என்னை அடித்த ஒன்றை அடிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இவங்களுக்கெல்லாம் கோட்டு வேட்ரு மேட்ரு இதெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தூக்கி போட்டு குமரி ரெண்டு பேர் நிக்கிறா. அதானே? ஆமாடா. ஜூனியர்ரா. ஏய். எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பியாச்சு, வா போலாம். டேய் நீ செல்வம் தானே? அட ஆமாடா குமரேசா, திருப்பூர்ல உன் சொந்தக்காரர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு உன்னதாண்டா பார்க்க வந்தேன். நம்ம செல்வமா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் ஃபைட் கூட சரியா பண்ண முடியல. டேய் நடுராத்திரியில காமெடி பண்ணாதடா, பசிக்குது, வீட்டுக்கு கூட்டு போடா. அந்த நண்பர்கள் இவங்க 2 பேரும் தான். என்ன யோசனை? கூச்சப்படாம சாப்பிடு. டேய் யார் அது விசுக்கு விசுக்குன்னு போயிட்டு வருது? தங்கச்சிடா, நம்ம தங்கச்சி. குழந்தையில பார்த்தில்ல, வெக்கம் ஜாஸ்தி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணுமா? என்னடா பட்டாசு தெரிக்குது? அண்ணம்மா, அண்ணான்னு கூப்பிடு. போதும் போதும் போதுமா? போட்டுக்கப்பா. இந்தா நீ சாப்பிடு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஆளுதான் வளர்ந்துருக்க, முகம் அப்படியே தான் இருக்கு. தாத்தா எப்படி இருக்காரு செல்வம்? 2 வருஷம் ஆயிடுச்சுமா அவர் தவறி. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அனாதையா ஃபீல் பண்ணேன். நாங்க இருக்கண்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? எங்க வேலை பார்க்குற? நிரந்தரமா எதுவும் இல்லை, சில குழப்பங்கள் ஆயிடுச்சு. உனக்கு டிரைவிங் தெரியுமா? நல்லா தெரியுமே. அப்புறம் என்ன, உங்களுக்கு தான் ஒரு டிரைவர் தேவையாச்சே. உங்க முதலாளி கிட்ட சொல்லி செல்வத்தை அங்கேயே சேர்த்து விட்டுறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். குடு குடு, கூலிங்கா இருக்கா இல்லையான்னு பாப்பேன். எவ்வளவு நேரம் அடைச்சிட்டு இருக்கிறது?
என்ன பண்ற? எப்படியா போறது? என்னதான் நடக்குது இங்க? டேய், என்னடா பிரச்சனை? அந்தால் படி நின்னு இறங்க மாட்டேங்கிறேன். இறங்க மாட்டேன்றா. டேய், அந்த ராட் எடுத்து வா. இப்ப இறங்கடா. இந்த புடினா, புடிச்சு நம்புனே. வழி பண்றேன். இப்ப இறங்க போறியா இல்லையா? நிலைமை சரியில்லையா? டேய், பேட்டிங் சச்சின் ஸ்டைல்ல பண்ணலாமா இல்ல தோனி ஸ்டைல்ல பண்ணலாமா? பேட்டிங் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்ல வர? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நம்மளுக்கு விக்கெட் ஓடா சரி. நீ ஊ ஸ்டைல்ல அடியா. அப்படின்ற. டாபிக் அவசரப்பட்ட ஆக்ஷன் பிளாக்ல இறங்க வேணா. யாரோ என் வேட்டியை மிதிச்சிருக்காப்ல இருக்கு. நான் இன்னைக்குன்னு பார்த்து ஜட்டி போடல. சரக்குன்னு இறங்குனா படக்குன்னு உங்க கண்ணு கண்ணுன்னு எட்டு போனா பயவிலைய கேக்குறீங்களாடா? சேவத்த தம்பி, இந்த பொண்ண வண்டி பயிலோட சேராதிய வந்துட்டேன்டி. யார்கிட்டயாவது பழைய பஸ் டிக்கெட் இருக்கா? பழைய இருக்கு. ஹே காட்ரி. ஹே ஒன்னே ஒன்று தாடி. ஐயோ நான் மாட்டேன்பா. ஹே ப்ளீஸ் டி. இந்த டிக்கெட் எல்லாம் காமிச்சாதான் எங்க அப்பா அடுத்த மாசம் பஸ் காசு தருவாரு. ஹே நான் உனக்கு 100 ரூபாய் தரேன், தரியா? 100 ரூபாயா? ஒரு டிக்கெட்டா 2 டிக்கெட்டா? ஒன்னுடி. டேய் விசாரா. அட காலாத கட்ட கருவாரங்க மாதிரி இடத்த பார்த்துட்டு இருக்கிறேன். டேய் என்ன தெரியுது? உனக்கு தான் பூ வாசம் தவிர எந்த வாசம் பிடிக்காது. நக்கல் பண்ண நிப்பாட்றாடே. ஆமா தாய்க்கு உலமே வாங்க 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 உங்க வரிக்கிட்ட காத்துட்டா குமாரே. பூமுகத்தை பார்த்து புங்கரிச்சு போய் நிக்கிறான் பாரு. வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகள். சாமிங்களா, 2 பேரும் யாரோ ஒருத்தர் கிளம்புங்கப்பா. அப்பதான் வண்டி கிளம்பு. கிளம்பு. பாத்தீங்களா, தள்ளி விட்டா தான் ஸ்டார்ட் ஆகுறேன். நீங்க கொடுத்தாதான் நான் டிக்கெட் எடுக்க முடியும். என்ன கொடுக்கணும்? நேத்து நான் உன்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். நீ மீதி பணம் தராம எழுதி கொடுத்த. நேத்தா 500 ரூபாயா? நானா எழுதி கொடுக்கவே இல்லையே. ஏன் இப்படி பொய் சொல்ற? இந்தா எழுதி கொடுத்துருக்குற பாரு. நேத்து உன் குடிகார டிரைவரை வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டு நீயே வண்டியை ஓட்டிட்டு நீயே டிக்கெட்டை கொடுத்துட்டு நீயே செக் பண்ணிட்டு நீயே 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்த டிக்கெட் தான் இது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் எழுதி கொடுக்கல, நீ பணமும் கொடுக்கல. யோ கண்டக்டர், கொடுக்க போறியா இல்லையா? நான் வாங்காத பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுவ? முடியாதா? உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். யோ டிரைவர், வண்டியை நிறுத்தியா? உன்னை நான் வச்சுக்கிறேன். வண்டி இப்படி போகுதா? போட்டு போட்டு வச்சுக்க. வான் கோலின்னு பார்த்தேன், சண்டை கோலியா இருக்குது. என்னங்க, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. உங்க கண்டக்டர் ரொம்ப ஃப்ராடா இருக்கா? அன்னைக்கு நல்லவன் சொன்ன, அன்னைக்கு நல்லவனா தான் இருந்தான். இன்னைக்கு என்கிட்ட 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வாங்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறான். பணம் மட்டும் என் கைக்கு வரல. கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ரூட்லயும் உங்க பஸ் ஓடாம பண்ணிடுவேன். இந்த மிரட்டல் இங்கே வச்சுக்காத. உன் 500 ரூபாய் பணம் உங்ககிட்ட வந்து சேரும். ஏன்னா நாங்களும் டர்ரு தான். இந்தா இதை வச்சுக்கோ. எதுக்குது? டேய், இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் வந்த ஒரு காலேஜ் பொண்ணுக்கிட்ட 500 ரூபா பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டியாமே. இது ரொம்ப தப்புடா. யார் சொன்னது? ஆஃபீஸுக்கு வந்துட்டா நான் மேனேஜர்றேன். ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ நேரத்தில் பஸ்ஸு போகும், எவ்வளோ கலெக்ஷன் ஆகும், எத்தனை பேசஞ்சர் இறங்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆள் வச்சுருக்கேன். என்கிட்ட போய் சொல்லாதடா. இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு நான் வெளியே பாரு. அப்படின்னா நான் ஏமாத்தணும்னு நினச்சிங்களா? முதலாளி இல்ல முதலாளி, இன்னைக்கு தேதி நம்ம நாட்டுல பாதி கண்டர்களுக்கு ஞாபகம் மருதி முத்தி போச்சு. நீங்க கூப்பிட்டு ஏறின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் களி கொட்டிட்டு போறாங்க. ஏடா வாய் கொண்டு போய் கொடுத்துட்றா. டேய் நீ என்ன நம்பலையா? எனக்கு என்ன தெரியும், நான் ஃபுட்போர்ட்ல பின்னால் தொங்கிட்டு இருந்தேன். ஏன்டா களத்துக்கு போடுற? ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அவதான். அவளை நான் 2ல ஒன்று பார்க்க விட மாட்டேன். ஏன் 2 ஒன்று பார்க்குற? 2யுமே பாரு. கொல்லிமலை அடிவாரத்துல ஏறாப்லே இருக்கடா சாமி. பாரு போட்டோம் திரிப்போம்.
தூங்குறத பார்த்தா பச்சைக்கிளி பாவான்னு கூப்பிடுறாப்புல இருக்கே. ஐயோ தூக்கத்துல எழுப்புனா கத்திருவாளே. தண்ணியை துளிச்சு எழுப்புனா அவளும் சத்தம் இல்லாம இருப்பா, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். எங்க தண்ணி இந்த இருக்கு. அறிவு கட்டவனே, நாசமா போனவனே, பொண்டாட்டிக்கு மாமியாருக்கு வித்தியாசம் தெரியலையாடா உனக்கு? தெரியல. ஏன்டா தெரியாம போச்சு? இருட்டு. சத்தம் கேட்டாவது எந்திரிச்சிருக்கணும்ல. கேட்டுச்சு. அப்புறம் ஏன்டா நீ எந்திரிக்கல? எங்க உன் மகன் எந்திரிக்க விட்டா குத்துனா நான் எங்கிட்ட எந்திரிக்கிறது? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்ப எதுக்குடா நீ இங்க வந்த? எதுக்கு வந்தோம்னு தெரியாதா? டே அதுக்குதான் நீ லாக்கிலின்னு சொல்லி பாட்டனல்ல. அத நிரூபிக்கத்தானே நான் வந்திருக்கேன். டேய் இங்க பாரு, 3,29,000 முழு பணத்தையும் என் வீட்டு வாசல்ல வை. அதுக்கப்புறமா என் புள்ள மேல கைய வை. அது என்ன கிடக்கு? அதுவா, மாவாட்டுறது ஒருத்தன், பணியாரம் புளியறது ஒருத்தி, கடைசியில் வாயில ஓட்டு போறவன் ஒருத்தனாக்கு. என் பொழப்புக்கு நான் எங்கடா போவேன்? அம்மா திட்டாதம்மா, அப்பா உன்னை பார்த்து பாருமா. அறிவு கட்டவள சும்மா ரெடி. அப்பனாவது சுப்பனாவது எல்லாம் அப்பனும் இப்படிதாண்டி இருப்பானுங்க. அவன் மூஞ்சி கொஞ்சம் பாரு. இதே சாக்கா வச்ச ரெண்டு ஓடி போயிரு. புரோக்கர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. நல்ல மாப்பிளை புடிச்சு குடுக்கறேன் தானே உங்ககிட்ட சொன்னேன். உங்க கூட பேசி பழகி உனக்கு பொருத்தமான ஜோடி புடிச்சு குடுக்கறேன் தானே சொன்னேன். உன்னமைக்கு கல்யாணத்தையும் பண்ணி போட்டு உன் வாழ்க்கையே எடுத்து போட்டானடி இந்த பாவி. அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கவே இல்லையே. டேய் மரியாதையா எந்திரிச்சு போயிரு. போகலைன்னா என்ன பண்ணுவ? ஆத்தாடி. பாரு செல்ல குட்டி, போகலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டு இப்படி பலார்னு அறையும் சொல்லியிருந்தா சத்தம் இல்லாம போயிருப்பல்ல. உங்க ஆத்தாளுக்கு கரெக்டா வாயில பதில் சொல்ல தெரியல. எல்லாம் உங்க அப்பட சொல்லணும். இப்படி அவன் கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தாடா உம்பாளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியாது. இவெல்லாம் கட்டின புருஷன் ஊத்துன கஞ்சியை ஒழுங்கா குடிச்சிருந்தா வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிருக்கு. இவதே அந்த பயம் இருக்கட்டு. போடி, இந்த ஆம்பளை கத்தனால குத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குது. பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குவாரு. பின்னாடி கண்ணாடி முன்னாடி யாரும் கண்ணாடி போடல, முன்னாடி தான் 3 பேர் போட்டு உட்காந்துருக்காங்க. டிக்கெட் மறுபடி எவ்வளோ? எங்க 500 ரூபாய் பணம்? கண்டிப்பா நான் பணமும் வாங்கல, எதுவும் வாங்கல. அப்போ நான் பொய் சொல்றேனா? பொய் சொல்றேன்னு சொல்லல, ஆனா நீ என்னமோ சொல்ற. டிக்கெட். ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்புறம் உன் வேலைக்கே வெட்டு வச்சிருவேன். அம்மா தாயே, என் பணத்தை ஏமாத்தி புடுங்க நினைக்கிறாளே, அவன் மூஞ்ச நாய் நக்க, நரி நக்க, நந்தவனி கிளி நக்க, பூனை நக்க, புலி நக்க, பெருமாள் கோயில் குரங்க நக்க, பேச்சியக்கா மாறு நக்க. இப்படி எல்லாம் பேசுவியா? அப்ப 1000 ரூபாய் எடு. எதுக்கு? 500 தானே சொன்னேன். எனக்கு தர வேண்டியது 500 ரூபாய் தான். இவ்வளவு நேரம் என்ன திட்டினால அதுக்கு ஃபைன் 500. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த என்னை ஏமாத்தி பணம் புடுங்க நினைக்கிறாளே, அவ்வளவுதான் திட்டினேன், உன்னை திட்டல. நடக்குது. கஷ்டப்பட்ட பணத்தை புடுங்குறாளே, இவன் நல்லா இருக்க மாட்டான். கஞ்ச கவுந்துட்டான்ப்பா. டேய் பெருசில டிக்கெட் எடுக்காதடா. ஆல்ரெடியா அவங்க எடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஹலோ, இந்தா மனசுல சபிச்சுட்டு தானே கொடுத்த, வச்சுக்கோ. முதலாளிட்ட பேட்டா வாங்கி முதலாளி இந்த சாட்சிக்கு ஒரு சிப்பு வைக்கணும். அவசரத்துக்கு நம்மளே கடிச்சிருது. அந்த பொண்ணு அந்த 500 பணத்தை வாங்கலையாமே? யார் சொன்னது உங்களுக்கு? 10 பேருக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு எழுதி கொண்டு கொடுத்தீங்கன்னா எந்த பொண்ணுடா வாங்குவா? பாயிருக்க பணத்தை எடு. அப்படிலாம் நான் எழுதி கொடுக்கவே இல்லை. குடுறா அந்த நோட்டை பார்க்கலாம். ஏய் என்ன இது? எனக்கு எழுதி போய் தெரிஞ்சு நான் ஏன்டா இவர்கிட்ட வந்து கிளியர் வேலை பார்க்குறேன்? கரெக்டாக இருக்குமாண்ணா? இல்லை திருச்சி ரோட்டை போய் நான் உட்காந்துருக்க மாட்டேன். என்ன சொல்றா வந்து? என்னடா? நான் ஐ லவ் யூ எழுதிருக்கேன்னு சொல்றாரு அவரு. ஐ லவ் யூ நான் எழுதுறேன்னு சொல்றா. எனக்கு என்னடா தெரியும்? பென்சில் உங்ககிட்ட தானே இருக்கு. நான் பஸ் மட்டும் தாண்டா ஓட்டுறேன்.
எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்க. நானா அவளான்னு இன்னைக்கு நான் பாத்துறேன். அன்னைக்கு அப்படித்தான் 2ல் 1 பார்க்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடானா நானா அவளாங்கிற. இந்த வயசெல்லாம் தாண்டி தாண்டா நான் இங்கே வந்திருக்கேன். எதையோ ஒன்று செஞ்சுட்டு வந்து சேர் போ. எனக்கு அல்வா இல்லையா? பூ இல்லையா? ஏண்டி என் நிலைமைய பாரு. ஐயப்ப கோயிலுக்கு மாலை ஒரு 48 நாள் தாண்டி வருதா? நான் 4 மாசம் காய்ச்சி போயிருக்கடி. ஏண்டி வான்கோழி மாதிரி தெரிஞ்சு என்ன தினம் செத்து பிழைக்கிறேன். ஈம குழியா அவங்க ஆத்தாக்கிட்டாடி. என்ன நடக்குதுங்க? அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இவர்தான் அத கட்ட இத கட்டன்னு கூட்டிட்டு வந்தாருமா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாமா? இனிமே இந்த பத்திரக்காளி என்ன பாடுபடுத்த போறாளோ? ஏனுங்க மாப்ள? என்னங்க மாமியாரே? வேலைக்கு போலியா? இன்னைக்கு பந்துங்க மாமியாரே. பந்துன்னா யாரு எந்த வேலையும் செய்யக்கூடாது மாமியாரே. அப்ப இந்த வேலை மட்டும் செய்யலாமா? ஐயோ எங்க ஓடாலும் தேடி வந்து நம்மளுக்கு தம்மு கட்டுறாளே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பந்து இடைக்கு எனக்கு ஒளியறதுக்கு ஒரு சந்து கூட கிடைக்கலையே. ஐயோ அம்மா ஏன்டா காலை போட்டு கும்புற? மரியாதை. மேனேஜர் வந்த வண்டியில ஸ்டெப்னி இருக்கு, எடுத்துட்டு வா. யாரு? நானா? ஆமாண்டா, வேணா குமரேசனையும் கூட்டு போ. அவரு முதலாளிகிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படி சொல்றீங்க? அவ வேற பஸ் கம்மி டிக்கெட் கொடுத்து உன்னை ஏமாச்சிருக்கா. நீ மூஞ்சியே பாத்தியா? டிக்கெட்டை பாத்தியா? அவ பழைய டிக்கெட்டை கை நீட்டி வாங்கிட்டு புது பிரச்சனை தலையை நுழைச்சு நிக்கிறேன். இது எனக்கு முதல்ல தெரியும். எல்லாம் நடக்கிற வயசு தானே. அந்த பொண்ணு உன்னை எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணாலோ அதே மாதிரி நீயும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணி சேவல் கோழி கவுக்குற மாதிரி கவுத்துரு. மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு இம்ப்ரெஸ் பண்ணுன்னு. அப்படின்னா என்னடா? அதாவது பொண்ணுக்கு மனசுல நீ இடம் பிடிக்குன்னு வச்சுக்குவேன், அவங்கள பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். ஆமா, இப்ப நீ யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ இதை என்கிட்ட கேக்குற? அங்கே பார். ஐயோ, இந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா வரமாட்டேங்குதா? ஐயோ, எவ்வளவோ பேருக்கு என்னமோ சொல்லி இருக்கிறோம். இவனுக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னா நாமக்கல்ல இவனும் ஒரு தாஜ்மஹால் கட்டுவானே. வந்துருச்சா? வந்துருச்சா? ஐயோ, என்ன ஆளை மாத்திட்டா? பாட்டி தூக்கி என்ன பண்ண போறேன்? இம்ப்ரெஸ் பண்ண போறேன். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாட்டி தூக்கி தான் பெரிய ஆளா இருக்கிறாங்க. பாட்டி மொத்தமா இருக்கு. எங்கடா போற? வாடா. நானே படி ஏறி சாமி கும்பிட போனேன். போனவளை என்ன இறக்கி கொண்டாந்து விட்டுட்டிய. திரும்ப எப்படா போய் நான் சாமி கும்பிடுவேன்? நீ விளங்குவியாடா? நல்லா இருக்க மாட்டேடா. கொஞ்சம் பாட்டி பழனி ரோப்கார்ல தூக்கிட்டு வந்த மாதிரி சும்மா தான் தூக்கிட்டு வந்திருக்கா. வாட் ரோப்புக்காரு? நான்சென்ஸ், இடியட், ஸ்கவுண்டர், க்ளோஸ் ஒரு மவுத், பிளடி நான்சென்ஸ். வயசான காலத்துல மறுபடியும் எப்படா ஏறி இறங்கி? என்ன விளையாட்டு இது? ஓ, இதெல்லாம் இப்ப விளையாட்டுல சேர்த்துட்டாங்களா? உங்க ஆளு உங்களை இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சு என்ன கம்ப்ரெஸ் பண்ணிட்டா. இறங்க. பஸ் 5 நிமிஷம் நிக்க. காபி டீ சாப்பிடறதெல்லாம் இறங்க. அக்கா. அப்பா. என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா? ஐயோ, எவ்வளவு நல்லா இருக்கிறேன். என்ன வேணும்? அவன் தான் புருஷனா வேணுமா? டீ வடை சாப்பிட்டு வரலாம். ஃப்ரீ தான் இல்லங்க. போய் தூக்கிட்டு வாங்க, கட்டி வைக்கிறேன். நான் இந்த இதுக்கு போயிட்டு வரேன். எங்கடா போற? கொல்லிமலை பிசாசு 2 பேர் அங்க இருக்காங்கடா. உன் சுண்டு வரல ஓட விட மாட்டாங்க. போய் மாட்டிக்காத. சரி, நீ வடையை சாப்பிடு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம யார் ஆசைப்படுறோமோ அவனை தான் இவ்வளோ ஆசைப்படுறாங்க. என்ன பழப்படா இது? எனக்கு 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 தான் எனக்கு 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 போ எனக்கு 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 எனக்கு. ஐயோ, என்னடா இப்படி வர? இதுக்கு மேல நான் பழகவே இல்லைண்ணே. இப்படி ஆள் தான்டா எனக்கு தேவை. சொல்லுங்கண்ணே. அங்க பாரு, அவ என் மாமியாரு பையில 10,000 ரூபாய் பணத்தோட வரா. சரிங்கண்ணே. நீ போய் அதை புடிங்கிட்டு ஓடு. சரிங்கண்ணே. நான் உன் பின்னுக்கவே திருடேன்னு கத்திக்கிட்டு ஓடியாருமே. சரிங்கண்ணே. கொஞ்சம் தொலை போகும். அந்த ஆலமரத்துக்கிட்ட கேணி இருக்குல்ல, அங்கனக்குள்ள நீ நில்லு. அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு 2000, எனக்கு வெறும் 8000. இந்த டீலிங் ஓகேயா? அல்லது இந்த மகாராசனே ஓகே. வேலை ஆரம்பி.
டேய் என்ன வெள்ளடா போய் பார்க்க போற? பேக்க புடுங்க தானே. அதுக்கு ஏடா பனியனை கழட்டுற? யாராச்சும் தாவி பனியனை கம்பி பிடிச்சிட்டா. ஆஹா மைப்பாண்டி தான்டா. போய் வேலையை கவனி. நல்ல யோகம் தான். என்னடா பண்ற? உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறேனே. யாராச்சும் பார்த்தா என்னைய கொல்ல கூட்ட தலைவன் சொல்லிடுவாங்கடா. போய் வேலையை கவனிடா. நீடா வர ராசா. எச்சியை தொடச்சிருவோம். புருஷன் திட்ட போறான். ஐயோ மாமியார் என்னாச்சு? ஐயோ என் பேக் புடுங்கிட்டு போறாங்க மாப்ள. கடவுள் மாதிரி வந்து நிக்கிறீங்க மாப்ள. போங்க மாப்ள. என் பேக் மாப்ள. மாமியார் நம்மள கடவுள் சொல்றா. அந்த திருடனை மட்டும் புடிச்சு கொடுத்துட்டா நம்மளுக்கு முதல் இரவு கன்ஃபார்ம். மாமியார் நான் அந்த பேக்கோட வரேன். பைய போனா என் மாமியாருக்கு சந்தேகம் வராது. உங்களுக்கு ஸ்பீடா ஓடணும் அவ்வளவுதானே. இப்ப பாருங்கண்ணே. இப்படிலாம் ஓடுறாங்க. என் மாமியார் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மாப்ள மாமியார் உங்க 10,000 ரூபாய் கொண்டுட்டு வர்றானே. அட அதுல பணம் இல்லைங்க மாப்ள. காஞ்சு போன வெத்தல வாக்கு மட்டும் தான். என்ன மாமியார் நீங்க வீட்டுல செல்ல கூட்டிட்டு 10,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. அட நீ வீட்டுக்கு வெளியே வெட்டியே சுத்திட்டு இருந்தீல. அதை நான் பாத்துட்டேன். நான் இல்லாத நேரத்துல தனியா இருக்கிற என் புள்ள கட்ட வந்து நீ பயோஸ்கோப் காட்டிட்டீனா அதுக்கு தான் இந்த பிளே. இந்த ஆம்பளை மனசுல உள்ளத பொம்பளை எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாள்னு தெரியலையப்பா. மாப்ள சொல்லுங்க மாமியார். வைத்தியர் லிங்க வீடு தெரியுங்களா? நல்லா தெரியும் மாமியார். கால்ல கட்டு போட்டு வீடு வந்து சேரு. ஏ திருட்டு மாப்ள. ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் என்னை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. எவனுமே பிச்சை போட மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ட்ரை பண்ணிட்டு வரேன். அப்புறம் கூப்பிடுங்க டார்லிங். அம்மா சாப்பிட ஏதாவது இருந்தால் போடுமா, பசி உயிரே போகுது. நேற்று சுட்டு பழைய இட்லி இருக்கு, போடட்டுமா? போகிற உயிர் பசியிலே போகட்டும். அறிவு இருக்கா அவனுக்கு? அவனுக்கு பழைய சோறு போடுறாங்கடா. பிச்சைக்காரங்க பீஸா சாப்பிட்ற காலம் அது. ஏன் அந்த பழைய சாப்பிடாம தாலி சாப்பிடக்கூடாதா? ஹோட்டலுக்காரங்க ஃப்ரைட் ரைஸ்னு விற்று வாங்கி சாப்பிட்றீங்க. இலவச அரிசியை வேஸ்ட் பண்ணுறீங்க. வாங்கி சாப்பிடுங்க. சரிடா விடுறா, தாளிச்சு கொட்டுறேன். தம்பி இந்த தட்டி என் கையில இருக்கிறத விட உங்க கையில இருக்கிறத பெட்டர். ஐயோ ராஜா கோவத்தை கீழே போடுறாது. போடுறா. என்ன பிரச்சனை? போடுறா. அது ஒண்ணு இல்லப்பா, பிச்சைக்காரங்கிட்ட போய் வம்புக்கு போறான். நீ வாப்பா உள்ள போடா. பிச்சைக்காரனையும் விட்டு வைக்கலையா நீ? கஷ்டம் தெரியாம இருக்காங்க. கம்பெனில முத மாசம் சம்பளம் கொடுத்தாங்க. அதான் உங்களுக்கும் சந்தியாக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். ஹாய் கூட நானே கொடுத்தறேன். வேணாம் நானே வாங்கிக்கிறேன். அண்ணமா அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ்ங்க. அண்ணன் சொன்னா குறைஞ்ச பேரு புரியுது. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எவனையும் அண்ணன் கூப்பிட மாட்டேன். ஏன் செல்லம்? நான் யாரையாவது அண்ணன் கூப்பிட போய் அவனும் உன்ன மாதிரி கஞ்சன் ஆயிட்டான். இது எனக்கு தேவைதான். சரி அதை விடுப்பா, இவ எப்பவும் இப்படிதான். ஆமா எனக்கும் இவளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த, ஏன் குமரேசனுக்கு மட்டும் வாங்கிட்டு வரல? அது அவனுக்கு கட்டி போறவ வாங்கி கொடுப்பா. கட்டிக்க போறவளா? யாருடா அந்த அதிர்ஷ்டக்காரி? வளராமா. அங்கே வருவது யாரு? அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. இப்படி உட்காருங்க. ஒரு முக்கியமான மேட்டர். இந்த பஸ்ஸுக்குள்ள 2 டெரரிஸ்ட் இருக்காங்க. கண்டுபிடி பாப்போம். எங்க? கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க பாரு. ஒரு அம்மா என்ன பார்த்து சிரிக்குது. ஐயோ நீ ரொம்ப ஷார்ப்பு. நெக்ஸ்ட் பாரு. ஒரு பொண்ணும் பார்த்து சிரிக்கிறா. அட்ரஸ்க்கு அவங்களே தான். விட்றாத ஜூட். ஸ்டாப் இட். ஐயோ அம்மா. யோ கண்டக்டர், போலீஸ் கூப்பிடியா? எதுக்கு? ஐயோ இவ்வளவு ஸ்பீடா இருக்கா? கூப்பிடியாண்ணா? சரி போறேன். இந்த பஸ்ஸுக்குள்ள 2 டெரரிஸ்ட் இருக்காங்க. அவங்கள தவிர மத்த எல்லாரும் இறங்குங்க. எல்லாரும் இறங்குங்க. எல்லாரும் இறங்குங்க. ஏய் எங்க தப்பிக்கலாம்னு பாக்குற?
என்னாச்சு என்னமாச்சு என்னடா இது மருமகளை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு என்னடா என்னென்னமோ உளறிட்டு இருக்கா? என்ன பண்ணா? நான் இல்லைங்க, அவர்தான் டெரரிஸ்ட்னு சொன்னாரு. நிஜமா அவங்க 2 பேரும் டெரரிஸ்ட் இல்ல, உன்னை அவங்க வீட்டுக்கு மருமகளா கடத்திட்டு போக வந்திருக்காங்க. என்ன பண்ற நீ? ஏன் அவங்க கால்ல விடுற? உங்க அண்ணன் தானடி சொன்னா அம்மா கால்ல விழு அம்மா கால்ல விழுன்னு. ஐயோ நான் இவ்வளவு சொன்னமா? மன்னிச்சிடுங்க அத்தை. போதும் போதும். ஏ ராசாத்தி எவ்வளவு லட்சணமா இருக்கா. சேர்த்து வச்சாச்சு. உங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டி. 4 பக்கம் சுவரு நடுவிலே பார் இவரு. ஐயோ அம்மா அம்மா அம்மா, இந்த முத்தம் உனக்குதே உங்க அம்மாவுக்கு இல்ல. ஐயோ எங்க அம்மா பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். ஆத்தாடி, ஏன் எங்க அம்மானா பயப்படுற? ஒரு பாதுகாப்புக்குதே. இன்னைக்கு எங்க அம்மா போட்டுட்டு வர. இந்தா எங்க அம்மாவை போட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். உண்மையவா சொல்ற? ஆமா, வெற்றியோட வரண்டிய செல்ல குட்டி. மாமியார், இதே உனக்கு கடைசியான நாள். மாமியார் எவன்டா அது? ஐயோ மாப்ள, நான் உன்னை வெட்ட போறேன். வெட்றீங்களா? வெட்டுங்க. வெட்றா. இந்த கையில வெட்டு. வெட்றா. வெட்றா. கைய விட்டா தானே வெட்ட முடியும். வெட்றா. மாப்ளக்கே கூட விளையாடுறது பொழப்பா போச்சு. என்ன உனக்கு விளையாட்டா? என்னது எங்க அம்மா இவனை போட்டுச்சு போல இருக்கு. யோ எங்கயா போற? எங்க அம்மா போட்டியா? ஐயோ, ஒரு வாரத்துக்கு நாட் ரீச்சபிள். பத்திரமா பாத்துக்க, உங்க அம்மாட்டே பதனமா படுத்துக்க. அம்மா அம்மா, மேனேஜர் வந்திருக்காரு. யாரு? உன் பவர் ஸ்டார் வந்திருக்காரு. ஏண்டி பெத்தப்பனி நீ கிண்டல் பண்ணுவியா? பின்ன 24 மணி நேரம் வேலை வேலைன்னு கம்பெனிலே இருந்தா அப்படிதான் கூப்பிடுவேன். நீ பிறந்திருந்தே கஷ்டப்படாமல் வளர்ந்துட்ட. அதனால் உனக்கு வந்து உழைப்போட பெருமையும் காசோட அருமையும் தெரியாது. நீ என்ன வேணாலும் கேள்வி பண்ணிட்டு போ, நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். இவங்க அப்பா பஸ்லயே ஏறினதில்ல. உங்க அப்பா பஸ் கம்பெனி ஓனர். இன்னைக்கு உங்க அப்பா கம்பெனியில் ட்ராப் பண்ணிட்டு நீ கார்லேயே காலேஜுக்கு போயிடு. தினமும் பஸ்ஸில் தானே போய்கிட்டு இருந்தா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ காரில் போக சொல்கிற? தினமும் பஸ்ல போயிட்டு பஸ்ல நடக்கிற லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கேட்கட்டுமே, நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல விஷயம்? கல்யாண வயசுல இதெல்லாம் பார்த்தா பொண்ணு கெட்டு போக மாட்டாளா? கெட்ட விஷயத்தை பார்த்து கெட்டு போகிற உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் பார்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்க முடியும். உங்ககிட்ட சொன்ன பாரு. ஹலோ, பஸ் போயிட்டாங்களா? எங்க? முதலாளிய வேற சொல்ற. என்னடா பிரச்சனை? தொழில் சங்கத்துல மெம்பர் ஆகாம ஒரு டிரைவரை வச்சிருக்கீங்களா? அமைதி அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசாம இருங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. வணக்கம் முதலாளி. என்ன நீங்களாம் ரோட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைங்க? அண்ணே, யூனியன்ல மெம்பரா இருக்கிறவனுக்கு இங்க வேலை இல்ல. நீங்க மெம்பரா இல்லாத ஒருத்தனுக்கு டிரைவர் வேலை கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இங்க இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. என் டிரைவரை யூனியன்ல மெம்பரா சேர்த்துடணும். ஆமாங்க அதானே? ரைட்டு. அதெல்லாம் முடியாது. இப்ப ஒரு பிள்ளைக்கு சும்மா கத்தாதீங்கயா. என்ன முதலாளி வந்துட்டாருல, கலஞ்சி போங்க, கலஞ்சி போங்க. நீங்க கூட்ட போடாதீங்க, போங்க. முதலாளி பொண்ணா? ஏய் டேய் நில்றா டேய். நீ நம்ம மகன் இல்லைதானா? ஏய், இங்க இருக்கிறியா நீ? வர்றா. ஏய் நில். ஏய் நில்றா. అజయ్, ఇక్కడ ಒಬ್ಬ ಓಡೋದ. என்னப்பா சொல்ற? இல்லம்மா, இங்க ஒருத்த ஓடி வந்தா, அவனை பாத்தீங்களா? என்ன சார்? இல்லம்மா, இங்க ஒருத்த. என்ன சார், என்ன வேணும்? இல்ல சார், இங்க ஒருத்த ஓடி வந்தா, அவனை பாத்தீங்களான்னு கேட்டேன்னு இருக்கு. அந்த அம்மாக்கு கண்ணு தெரியாது. என்னது கண்ணு தெரியாது? ஆமா சார். தப்புஸ்ಕೊಂಡ್ಬಿಟ್ಟ ನನ್ನ ಮಗ. என்ன விஷயம் சார்?
எதுக்கு கேக்குறீங்க? இரு சார், இருங்க சார். என்ன விஷயம் சார்? ஹலோ, ஒரு நிமிஷம். நான் கர்நாடகா போலீஸ் ஆஃபீஸர். ஓ. ஒருத்தர் நான் சேஸ் பண்ணின்னு வந்தேன். ஓஹோ. ஐடி கார்டு காட்டணுமா? வேண்டாம் வேண்டாம். எல்லோ தானே. ಸಾರಿ ಸರ್ ಸಾರಿ ಸರ್ ಐ ಆಮ್ ಸಾರಿ ಸರ್ ಐ ಆಮ್ ಸರ್ ಯಜಮಾನ್ರೆ ನೀವಾ ಏನ್ ಗೌಡ ಇಲ್ಲಿದೆ ಗೌಡ ಗೌಡ ಏ ಗೌಡ 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 யார் தம்பி அது? இவர் பெங்களூர்ல ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். ஏன் உன்னை பார்த்து ஓடுறாப்புல? அதான் நானும் யோசிக்கிறேன். உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு ஏதாவது வேலை செய்ய விட்டாரா? அதை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல பொண்ணு கல்யாண விஷயத்தை பேசுவோம். வண்டியில் இருங்கண்ணே. மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகிறேன். அதுக்குள்ளே 1000 பிரச்சனை. என்னம்மா படிக்கிற பொண்ணுக்கு? நம்ம சொல்கிற மாப்பிள்ளை வேண்டாமா? அவளுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். ஏன் இப்போ என்ன குறை? நல்ல வாழ்க்கை இல்லையா? நல்ல வாழ்க்கை. ஏண்ணே பொண்ணு என்ன சொல்கிறா? அவள் என்ன கேட்குற தம்பி? நம்ம எடுக்கிறதா முடிவு. அம்மா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. ஆனால் மாப்பிள்ளை நான் சொல்கிறவனா தான் இருக்கணும். யார் அது? நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவர், கண்டக்டர். என்னது? நம்ம கிட்ட கையேந்தி சம்பளம் வாங்குறவன் தான் உனக்கு கிடைச்சானா? எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்றவனா இருக்கக்கூடாது, உழைச்சி சாப்பிட்றவனா இருக்கணும். அந்த தில் அவர்கிட்ட இருக்கு. நீ காலேஜுக்கு போனியா இல்லை காதலிக்க போனியா? வாழ்க்கையை படித்த இடத்துல காதலையும் படித்தேன். சும்மா 2 பேரும் வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அவ ஒரு முடிவை சொல்லிட்டா, நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம்? போய் அந்த பையனை வர சொல்லு. செல்வம், நான் ஆசைப்பட்ட பொண்ணு யாருன்னு தெரியுமா? பஸ் கம்பெனி உன்னோட பொண்ணுடா அது. ஆமா தெரியும். அவங்க அப்பா என்னை பார்க்கணுங்கிறாரு. பாப்பா என்ன கேட்டு வந்துடலாம். நான் அவசரமா ஊருக்கு போனேன்டா. உனக்கு தான் ஊரில் யாருமே இல்லையே, எதுக்கு போற? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணாடா. டேய், முதல்ல நீ என் ஃப்ரெண்டுடா. 2வது எங்கள் அம்மாவுக்கு நீ மூத்த மகன். நீ இருந்துதான்டா என் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும். வாடா போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக வரணுமா? டேய் ட்ரெஸ்ஸை மாத்திரா படா. என்னண்ணே? தம்பி, அந்த பையன் வந்திருக்கான், வீட்டுக்குள்ளே வர சொல்லட்டுமா? வேண்டாம், வெளியிலே இருக்கட்டும். தம்பி, நான் வந்து குட்டையான பையனை கை காட்டினா நீ வந்து உயரமான பையில போய் பார்த்துட்டு இருக்க. நான் 2 பேரையுமே பார்த்தேன். இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க சொல்ற மாதிரி அந்த கண்டக்டர் பையன் நல்லவனாவே இருக்கலாம். ஆனா கூட இருக்கிறவன் அவன் இவனோட சிநேகிதன். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, உன் நண்பனை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்னு. இப்ப பிரச்சனையே அதுதான். என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியலையா? கர்நாடகா போலீஸால 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர்ல சுட்டு செத்து போனவன் தான் அந்த பையன். அவன் இப்ப உயிரோட இருக்கான். அதுவும் உன் பொண்ணு ஆசைப்படுற பையனோட நண்பனா இருக்கான். அவன் எப்படி தப்பிச்சான்? என்ன திட்டத்தோட இருக்கான்? எதுக்கு கண்டக்டர் இவன் கூட சுத்துறான்?
போலீஸையும் கர்நாடக அரசையும் ஏமாத்திட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவன் தனிப்பட்ட ஆளா இருக்க முடியாது. நாளைக்கே 2 பேரும் சேர்ந்து சாகலாம். அப்படி நடந்தா போலீஸ் பிரச்சனைன்னு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? இந்த போட்டோல இருக்கிற ஆளை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். சரி போ. ಯಾವನ ಜೋರ ಕಾರಣ ಮಾಡಿಯೋದು? ಏಯ್ ನಮಸ್ಕಾರ ಸರ್. ಏನ್ರಿ ಇಲ್ಲಿ ನೀವು? ಒಳಗೆ ನೋಡಿ ಯಾರು ಇದಾರಂತ. ಯಾರಿದ್ದಾರೆ? ಡ್ಯಾಡಿ 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 these people are kidnapping mommy. ಏಯ್ ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಡ್ತೀರಾ? ತೆಗಿರ ಕಣ್ಣು ತೆಗಿರೋ. ದೇವರಾಜ್ ಅವರು ಲೈನ್ ಸರ್. ದೇವರಾಜ ಈ ನನ್ನ ಮಗ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಬಿಟ್ನಾ? ನಮಸ್ಕಾರ ಸರ್. ಬಾಯಿ ಮುಚ್ಚ ನನ್ನ ಮಗ. ಸರ್ ಆಕ್ಚುಲಿ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ உன் குடும்பம் உனக்கு உயிரோட வேணும்னா ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿ ಸರ್. உயிரோட அவன் எனக்கு வேணும். என் கையால அவனை நான் கொல்லணும். ಸರ್ ಸರ್ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಡಿ ಸರ್. ಸರ್ ಹೆಂಗ್ ಕೊಳಿದಾಳೆ? ನಿಂತ ಕಡೆ கதை திட்டிட்டு உள்ள வருது இல்லையா? விடுங்க என்ன, இதுல ஒன்றும் தப்பே இல்லை. பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இப்போ உங்களை உங்க ஒய்ஃபை கவனிச்சுக்கிற மாதிரி உங்க பொண்ணை கவனிச்சிக்க மாட்டேனா? அண்ணே, இது வரைக்கும் உங்களுக்கு 4 மினி பஸ் கொடுத்துருக்கிறேன். இனிமே சேலம் டு பெங்களூர் ரூட்ல ஏசி ஆம்னி பஸ், ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க? அந்த கண்டக்டர் பையனை வர சொல்லுங்க. அவன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து அந்த டிரைவர் பையனை கொன்னுட சொல்லுங்க. டிரைவரை கண்டக்டர் தான் கொன்னான்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு தனியாயிடுவா. நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். எப்படி? கடவுளே, என் பொண்ணையும் அந்த பையனை காப்பாத்தணும். அங்க யார் வந்திருக்காங்க? ஐயா, நீ அப்பதான் வருவார். செல்வம் கூட நீங்க பேசினதை பார்த்தேன். செல்வம்க்கு நீங்க என்ன வேணும்? இவங்க கிட்ட பேசி செல்வம் யாரு? ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் நில்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. செல்வம் கூட நீங்க பேசினதை பார்த்தேன். அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சாதான் என் கல்யாணமே நடக்கும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், உங்க காலில் வேணாலும் விழுறேன். செல்வம் யாருன்னு சொல்லுங்க. செல்வத்துக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சு தங்கறதுக்கு ஒரு வீடை தேடிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் அவரை மீட் பண்ணேன். இந்த செல்வம் எப்படி என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சாங்கறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரு யாரை கொல்ல போறாங்கறதையும் பார்க்கலாம். High Silicon City, ultra modern city. Cool, cool, garden city, super fashion city. Bangalore. தமிழ் பாட்டு பாடிட்டு போறாரு. ஏக்கோ ಕಲ್ಲೊಡೆದೆ ಬಾ ಇಲ್ಲಿ. ನನ್ನ ಹತ್ರ ಇಷ್ಟೇ ಇದೆ, ತೆಕ್ಕೋ. ಕಲ್ಲೊಡೆದರೆ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರಾ? ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ. என்னப்பா சார்? ஒன்றும் இல்லை சார், அந்த சின்ன பையன் உங்களை கல் எடுத்து அடிச்சதுக்கு தப்புன்னு சொல்லாமல் 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டீங்க. அவன் கல்லால் அடிச்சது தப்புன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா சார்? தம்பி, நாங்க பொழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல இந்த ஊர் பசங்களை அடிச்சு பிரச்சனையை வேற மாதிரி மாத்திர விடாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தப்புங்கிறத சொல்றவங்க சொன்னாதான் ரிஜிஸ்டர் ஆகும். அங்க பாரு,
நாம தமிழ்ல திட்டி அடிப்போம், அவரு கன்னடத்தை திட்டி அடிக்கிறாரு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். ಎಲ್ಲೋದ್ರೂ ನೀನ್ ಬಿಡಲಾಕಣೋ. பாத்தீங்களா, இனி ஜென்மத்துக்கு அவன் கல்லெடுத்து யாரையும் அடிக்க மாட்டான். கண்டிப்பா. ஆமா, உங்களை நான் இந்த ஏரியாவிலேயே பார்த்தது இல்லையே. ஆமாங்க, நான் பெங்களூருக்கு புதுசு சார். எலக்ட்ரானிக் சிட்டியில் வேலை கிடைச்சிருக்கு. ஆனா தங்குறதுக்கு ரூமு தான் கிடைக்கல. ரூமா? டேய், என் பொண்டாட்டி தரமாட்டேங்கிறாடா. ஒரு மனுஷன் ஆசை இல்லாம கூட இருந்துடலாம்டா, ஆனா காசு இல்லாம இருக்க முடிய மாட்டேல. டேய், அதுக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்றேன், அலறது நிறுத்து. ஒரு அற்புதமான ரூம் இருக்கு. ஏங்க, உங்க தர்ம பத்தினியா? பக்கத்துல பேசு. எங்க போறீங்க மூணு பேரும்? வீடு பார்க்க. தெரியல. இது யாரு? நான் வந்து அடக்கி வாசி. இவர தெரியல? தெரியலையே. இருக்கிறார் பாருமா, கட்டம் போட சட்டை, நீல பேண்ட். அது எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் தான் தெரியும். ஆளு புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அதாவதுமா, இவர் வந்து செல்போன் டவர் வைக்கிற கம்பெனில இருந்து வந்திருக்காரு. டிங் டிங். உங்க பில்டிங் மேல ஒரு டவர் வச்சா மாசம் 40,000 ரூபாய் கிடைக்கும். 40,000? ரூம் கன்ஃபார்ம். வாங்க தம்பி வாங்க. ஃபுல்லி ஃபர்னிச்சர்ட் ஹவுஸ். பாத்தீங்களா, கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, சாமி ரூம், மேல வாட்டர் டேங்க், கீழே கிணறு, 24 hours வாட்டர். வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. கீழே மார்பிள்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? வீடு நல்லதா இருக்கு, பிடிச்சிருக்கு. வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? வாடகையில ஒன்றும் பெருசு இல்லை தம்பி, வெறும் 15,000 ரூபா தான். 15,000? கூட்டிட்டு வந்து கொள்ள அடிக்கிறீங்க. பார்த்து சொல்லுங்க டெய்லர். சொல்றேன், ஆனா தம்பி தான் வந்து. சரி தம்பி, உங்களால எவ்வளவு தர முடியும்? என்னால வந்து 3,000 ரூபாய். இவ்வளவு ஒரு வீட்டுக்கு 3,000 ரூபாயா? போக தம்பி, வந்துட்டீங்க. அடடா இருக்கு தம்பி, அவ தான் அவசரப்படுறானே, நீங்களும் அவசரப்படுறீங்க. வாயை திறந்து பேசுங்க. பேசத்தான் போறேன். உனக்கா பேசாம இருப்பா? பேசுறது பூரா உனக்கு தான் நல்லா ஞாபகம். எனக்கு தான். தம்பி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். ஒரு 6,000 ரூபாய் கொடுங்க. ஓகேவா? சரி. அந்த 6,000த்தையும் டெய்லி 200 ரூபாயா அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அட்வான்ஸ் கொடுங்க. நீ நல்லா இருக்க. ஏற்கனவே இருந்தவங்க அவங்க தான் போயிட்டாங்களே. போனவங்க வந்துட்டாங்கண்ணா. தம்பி என்ன சொல்றாரு? அது வேற ஒரு வீடுங்க. போனவங்க வந்தா பேசிட்டு இருக்கிற நீங்க அட்வான்ஸ் கொடுங்க. என்ன சத்தம்? மணி சத்தம். தம்பி, நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வருவீங்க? 8:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு சாயங்காலம் போவீங்க? 5:30 மணிக்கு. இது எந்த மாற்றம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க போலாம். போயிட்டு வாங்க, நாளைக்கு வந்துருங்க. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஏய், அட்வான்ஸ் ஆளுக்கு பாதி. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. பஸ்ஸா இல்லை என்னோட பைக்கா? பஸ். ஏன்? நான் லிஃப்ட் கொடுக்குறேன்க்கா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. போகிற வழி தானேக்கா. நான் கர்நாடகாலேயே பிறந்த பையனாக இருந்தாலும் நானும் தமிழ் பையன்தான். அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி அழகான அக்காவுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப குளிருது. லெட்ஸ் மூவ். இனி டெய்லி 20-20 தான். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நானும் ரூமுக்கு வரலாமா? இந்த கோபிகா உன்னை என் ரூமுக்கு கூப்பிடுற நாள் ஸ்பெஷல் நாளாக இருக்கும். ஓகே, பாய். டேய், நாளையிலிருந்து இவ்வளவு சமாளிக்கணும்டா.
எப்படி குடிக்கணும் தெரியுமில்ல? அதான் முன்னாடி குடிக்கிற மாதிரி நடிச்சு காட்டுங்களே, அதே மாதிரி தானே? சொல்லக்கூடாதுடா, செஞ்சு காட்டணும். இங்க பாரு, கடைசி ஒரு வாட்டி பாத்துக்கோ. இப்படி எடுத்து இது இருக்குல்ல, இப்படி ஒரு ஆட்டாட்டி. பிரமாதன, அருமையா சாப்பிடுறீங்க, நல்ல ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இப்ப அதே மாதிரி உங்கள மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து குடிக்கிற மாதிரி நடிக்கணும். இப்ப பாருங்க, எடுத்துட்டா அடிச்சுக்கிச்சு. தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஆட்ல ஜஸ்ட் மிஸ், ஆட்டி குடிச்சிருக்கேன். இப்படி எடுத்து இப்படி ஆட்டி. நல்லா இருக்குனே, லெட்டர்ல போய் சேர்ந்துருங்க. நல்ல ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அண்ணே வணக்கம். வாடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். முதல்ல காதல் இருக்கிறத வெளியே எடுத்துட்டு பேசு. அண்ணே, அந்த பொண்ணு காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போறா, சாயந்தரம் 6 மணிக்கு தான் திரும்பி வரா. நீங்க வச்சிங்களே அந்த வாட்ச்மேன் பையன், இவன் வேலைக்கு போன அப்புறம் தான் அவன் வர்றான். பகல்லாம் படுத்துங்க, சாயங்காலம் 5 மணிக்கு குளிச்சு புறப்பட்டு போயிடுறான். இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவனை என் வீட்டுல உள்வாடகை விட்ட விஷயம் என் முன்னாடிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச ஊருக போட்டுருவான். இதானே ரொம்ப சிம்பிள் மேட்டரா. என்ன பண்ற, ஒரு 1500 ரூபாய் ரெடி பண்ணு. 1500 ரூபாய்க்கு நான் என்ன போவேன்? உன் பொண்டாட்டியோட மூக்கு இருக்குல்ல, அதை கொண்டு போய் அடமானம் வை. எனக்கு ஒரு 1500 ரூபாய் கொடு, மிச்ச 1000 ரூபாய் 500 ரூபாய் நீ வச்சுக்கோ. சூப்பர்ண்ணே. ஒதுக்குதே. தள்ளிதான் உட்காந்து கணக்குல ஒதுக்குறேன். என்னடா கணக்குல ஒதுக்குது? நீங்க புதுசா உள்வாடகை விட்டீங்களே, அவங்கிட்ட இருந்து 200 ரூபாய் வாங்கி தரீங்க. அப்புறம் இவங்கிட்ட 1000 கூட 1500 கூடன்னு புடிங்கிறீங்க. அவனே காசு இல்லாம கஷ்டப்படுற, எப்படி கொடுப்பா? அவனே சும்மா இருக்கிறான், நீ ஏன்டா நோன்ற? என்னடா நான் சொல்றது? ஆமா. என்ன ஆமா போடுற, ஒண்ணுமே புரியாம. ಹೋಮ್ವರ್ಕ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ಮತ್ತು ಹೇಗೆ ಭಯ? ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗು. ದೇವ್ರೇ ಕಾಪಾಡಪ್ಪ. ಅಯ್ಯೋ 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 ದೇವರೇ. ஹலோ, என்னாச்சு? வா 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 வா, உட்கார் உட்கார். ஐயோ ஓகே. வாட் இஸ் திஸ்? அடிபடல. சாமியை கும்பிடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா அந்த சாமிக்கே வலிக்கிற மாதிரி கும்பிடாதீங்க. ಸಾರಿ ಸರ್, ತಪ್ಪಾಯ್ತು ಸರ್. ஹலோ, ஹாஸ்பிடல் இங்க பக்கத்துல எங்க இருக்கு? ಬೇಡ ಬಿಡಿ ಸರ್, ನಾನೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. காலையில கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி தினமும் இது ஒரு பெரிய வேலையா இருக்குது. சீக்கிரம் வாங்க டெய்லர், என் முன்னாடி வந்துட போறா. டெய்லர் முடிஞ்சா? வரடா, அவளை மாடி தள்ளி விடுறா. இவனுக்கு தெரியா அவதுரையும் மறைச்சு வைக்கணும், அவனுக்கு தெரியா இவதுரையும் மறைச்சு வைக்கணும். ஒரு கோட்டர் காசுப்பட்டு கோடி ரூபாய்க்கு வேலை செய்யிட்டா இருக்குது. என்ன பொழப்பு? ஐயோ, செக்யூரிட்டி வர நேரம் பார்த்து இவன் உட்காந்துருக்கா. டெய்லர் கிளப்புங்க, டெய்லர் கிளப்புங்க. யோ, கிளப்பு கிளப்புனா எதையா கிளப்புறது? டேய், போன டெய்லர்கிட்ட விடுறா. டெய்லர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்னடா? யாரா? தொப்பு தலையா? அவங்க தான் இருக்கிறான். என்னடா? போன்ல பேசுங்க, போன்ல பேசுங்க. கத்தாதையா, அவன் பொண்டாட்டி இருக்கா, ஏதோ ஒரு ரகசியம் பேசணும்னு கூப்பிட்டு இருக்கா. போன்ல பேசு. என்னடா? செல்வ வர நேரம் பார்த்து என் பொண்டாட்டி வேற வந்து வாசல்ல குத்த வச்சுட்டா. டேய், நான் இருக்கும்போது அவளுக்கெல்லாம் பயப்படாதடா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஆளுங்களாம் வந்து இறங்கிடுவாங்க. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றோம், அட்டாக் ஆரம்பிக்கிறோம். யோ, யார்கிட்டயா பேசுற? மிஸ்டர் என்ன சொல்றாங்க? திட்டுறாங்க. உன் நம்பரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு திட்டுறாங்க பாரு. உன் கூட வாழ்றதுக்கே கேவலமா இருக்கியா? எனக்கு கூட தான் கேவலமா இருக்கு. ஏய், சவுண்ட் கேட்டியா? கண்ணாடி எவனோ உடைச்சா? கண்ணாடி எவனோ உடைச்சா? தள்ளி விட்டுறாத. அப்பா, அவங்களும் உள்ள போயிட்டாங்க, இவனும் வந்துட்டான். பின் பாயிண்ட்ல 2 கிராஸ் ஆகுது. இன்னைக்கு ஓகே. யாரு நான் கண்ணாடி ಹೊಡೆದವರು? ஐயோ, தப்பு தப்பு தப்பு, நான் சாமி திட்டிட்டேனே. கிருஷ்ணன் ஃப்ரூட் வாசிக்கிறத பாத்திருக்கேன், இப்ப சீதாவையும் வாசிக்க வச்சுட்டாங்களா? ಏನಂಗ ರೇ ದುಡ್ಡು ಕೊಡ್ರಿ. ಫಸ್ಟ್ ಈ ಕಡೆ ಬಾ, ಕೊಡ್ತೀನಿ ಬಾ. ರೇ ದುಡ್ಡು ಕೊಡ್ರಿ. ನಿನ್ ದುಡ್ಡು ನನಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಬಾ. ಫಸ್ಟ್ ನೀ ದುಡ್ಡು ಕೊಡ್ರಿ, ಆಮೇಲೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಕೊಡ್ರಿ ಕೊಡ್ರಿ ಬೇಗ. போ போ. ஐயா, நான் செல்வம் பேசுறேன். வேலை கிடைச்சிருச்சியா? ரூமும் கிடைச்சிருச்சு. என்னங்க ஐயா? ஐயா, வேலை செய்யாம இருந்தா தானே சிறுமை.
நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. எல்லாம் அந்த காணாம போனது கிடைக்கிற வரைக்கும் தானேயா? சரிங்க ஐயா, சரிங்க. என்னது லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது? சரி. ஆக்லி சார். ஹாய் டாட். பாரோ நான் ஸ்வீட் ராஸ்கல். லவ் யூ டாட். என்னடா இது? ஏண்டா நமக்கே ஊர்பட்ட சொத்து இருக்கு, ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஏதாவது நம்ம கம்பெனிலே எம்டியா இருக்கிறத விட்டுட்டு நீ எதுக்குடா வெளி கம்பெனில போய் வேலை செஞ்சிட்டு இருக்க? கம்பெனியே கிடைக்கலனா அப்புறம் நம்ம கம்பெனிக்கு வந்துடுறேன் டாட். வாட் a சர்ப்ரைஸ். என்ன சொல்லுவோம் பெங்களூர்ல? சிபி எப்படி இருக்க? நான் பெங்களூர் தான்டா வேலை செய்கிறேன். இஸ் இட் பிஇ எம்பிஏ லண்டனில் போய் மாஸ்டர்லாம் படிச்சுட்டு 10 லட்ச ரூபா சம்பளத்தில் ஃபாரினில் வேலையில் இருப்பேன்னு நினச்சேன். பேக் டு பேவிலியனா? எனக்கு இந்தியா தான் பிடிச்சிருக்கு. சரி நீ போடா, நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடுறேன். நைட் ஆயிடும். நான் வேணா இருந்து உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? நீ போடா, எனக்கு ரூம் பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே. பை பை. டேய் டேய் பேக் டா. டேய் ஷோ மை குட்னஸ். பர்ஸ் இருக்கு. Hello madam, what happened? Relax, relax. These people took my bag. What do you... Really? Please get back for me. Just wait. Hey, Kurkura. Hey, here, beta. Come, let's run. Hey, hold Hello, boss. Wait. What do you want? Why are you following? ಅವಳ ಹತ್ರ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಇದೆ. ಅದು ಕೊಟ್ರೆ ನಮಗೆ ಏನ್ ಬೇಕೋ ಅದು ಸಿಗ್ತದೆ. ಅದು ತಂದು ಕೊಡು. Sodexo, you have it? I don't have right now. Oh, I see. உங்களை யாருக்காவது தமிழ் தெரியுமா? என்ன? வேணா ஃபோன் நம்பர் கொடுங்க. நாளைக்கு கைக்கு வந்ததும் நான் ஃபோன் அடிச்சு சொல்றேன், வந்து வாங்கிக்கிங்க. நீ என்ன அவளை காப்பாத்த வந்த ஹீரோவா? அவகிட்ட எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். வாங்க டெய்லர், என்னை எப்படி தூக்கி போட்டு மிதிக்க தான் போறேன். செல்வ வர நேரம் ஆச்சு. என் பொட்டாட்டி வேற வாசல வந்து குத்த வச்சுட்டா. அவளை எப்படியே கிளப்புங்க டெய்லர். வேலையா போச்சு. உன்னால முடியாதா? முடியாம தானே உங்களை கூப்பிடுறேன். ஐயோ, வரமாட்டேங்கிறாடா. அவங்களை எப்படியே சமாதானம் பண்ணி கூட்டி வாங்க ಟೈಲರ್. ಕೈ ತೋರಿಸಿದ್ರೆ ಒಬ್ರೊಬ್ರು 10 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. ಒಂದ್ ಬೀದಿಯಲ್ಲಿ 1000 ಜನ ಇರ್ತಾರೆ. ಒಬ್ರೊಬ್ರು 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ 1000 × 10 ರೂಪಾಯಿ ಏಳಾಚಿ 10,000 ಬಿಟ್ಬಿಟ್ಟು 50 ರೂಪಾಯಿ ಬರಕ್ ಹೇಳ್ತೀರಾ? ನಮ್ಮಿಂದ ಬರಕ್ ಆಗಲ್ಲ. ನಮ್ ಮಗನಿಗೆ ಈ ಐಡಿಯಾ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಯಾರು? மறுபடியும் எவனோ உன் கண்ணாடி உடைச்சிட்டா. என்னையா எனக்கு கேட்கவே இல்ல. எனக்கு கேட்டுச்சே. உள்ள வா காட்டுறேன். ராமா, உனக்கு இந்த நிலையா?
இவன் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா? ஐயோ, ஒரு கோட்டருக்காக இப்படியெல்லாம் மேட்ரு மாத்துறாரு. Can you please drop me to Babuji Nagar? Oh yes, ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಸಿಸ್ಟರ್. Thank you. ಎರಡು ಸೈಡ್ ಕಾಲ್ ಹಾಕಿ ಸಿಸ್ಟರ್. ಹೋಗೋಣ. Stop, stop. ఏంటి ఈ దారిలో వెళ్తున్నావు? షార్ట్ కట్ సిస్టర్. No, నాకు ఈ చోటు నచ్చలేదు. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, என்ன விடுங்கோ. சிஸ்டர் என்ன చెప్పావు? அப்பதானே நீ வருவ. சீ, விடு. தங்கச்சினா தங்க வச்சு முடிப்பேன். அக்கானா அப்பவே முடிப்பேன். ஏய், ஐயோ. ஏய், இந்த குடி. எனக்கு ஒத்து. I don't want. ஏய், டாடி. Why are you behaving like a devil? கொஞ்சம் அழகா இருந்தா உங்களுக்கு அவ்வளோ திமிரா. ஆம்பளைங்க உங்க கால்ல விழுந்து கிடக்குமா? ஏய், அம்மா! ஐயோ, ஐயோ, ஐயோ. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? லிஃப்ட் தரேன்னு சொல்லி அந்த ஆந்திரா பொண்ணு ரேணுவோட லைஃபே ஒருத்தன் ஸ்பாயில் பண்ணிட்டான். நேத்து நான் அவளை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்? ಎಲ್ಲರೂ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ, ಡಾಕ್ಟರ್ ಬರೋ ಟೈಮ್ ಆಯ್ತು. ಹೋಗಿರಿ ಹೋಗಿರಿ. Hi. How are you now? How brilliant you are. ஏன் இப்படி மாட்டிக்கிட்ட? நாம தான் தெரியறதுக்கு முன்னாடி நைஸா எஸ்கேப் ஆயிடணும். So these people? These people are my relations coming from Vijayawada. Okay, fine. Bye. Take care. Thank you. அன்னைக்கு நம்மளை காப்பாத்தினவர் இங்க இருக்காரு. ஒருவேளை நம்மளை காப்பாத்தினால அடிபட்டு கிடக்குறாரோ? Oh my God. ஓ, நீங்களா? I'm extremely sorry. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. I'm sorry. என்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி actually நான் உங்களுக்காக ஹெல்ப்புக்கு ஆள் தேடுறதுக்கு போயிருங்க. ஐயோ, ஸ்டிச்சஸ்லாம் போட்டுருக்காங்க. Oh my God, I didn't expect this. Hey, come on. Sorry, I'm extremely sorry. Relax. Please, don't worry. Be cool. Relax. ஏங்க நீங்க இங்க தனியா இருக்கீங்க? இல்லைங்க, டாக்டர் நர்ஸ்லாம் இருக்காங்க, என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. அது இல்லை சார், நான் கேட்டது உங்களுக்கு ரிலேஷன். ஓ, அதுவா? அம்மா அப்பா எல்லாம் ஊரில் இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர் தான். சிங்கிள் யூ சி. Just give me a minute. நான் வரேன். இருங்க 1 minute. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? Hey, what is this? It's okay. You shouldn't have strained, you know. Oh, it's all right, all right. நான் கூட கோயம்புத்தூர் தான். ஓ. ஹிந்துஸ்தான் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ இங்க பெங்களூர்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எங்க? ஒயிட் ஃபீல்ட். ஓ, சரி.
இல்லைங்க டிவி தான் இருக்கேன். எல்லா தமிழ் சேனல்லையும் பார்ப்பேன். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதான். கிளாஸ். ஓஹோ. தேங்க்யூ. ப்ளீஸ். நீங்கள் தான் பேஷண்ட், நீங்கள் தான் சாப்பிடணும். நான் பேஷண்ட் ஒத்துக்கிறேன். பட் உங்கள் பேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ஷேர் இட் வித் மீ. தேங்க்யூ. சுகுமாரி சிங்காரி. ஐயோ அவங்களா சாயங்காலம் 6 மணிக்கு வர வேண்டியவங்க ஏன் மதியம் 2 மணிக்கே வராங்க? ஐயோ செல்வ வேற தூங்கிட்டு இருப்பாரு. ஹலோ செல்வ சார். ஐயோ என்ன இது? ரூம்ல ஐயோ பாத்துட்டியா? டெய்லர் பாத்துட்டாளா? வாங்க. ஏக்கோ ஏனாயித்து? என்னப்பா என்னாச்சு? யாரோ மேல இருக்காங்களா? யாரோ மேல இருக்காங்களா? அது ராமபத்திரனா இருக்கு. ஐயோ நம்ம ஒரு பதில் சொல்ல நினைச்சா இவ புதுசா ஒண்ணு. நிச்சயமா ராமபத்திரனாவா இருக்க முடியாது. அவன் ஆவியா தான் இருக்கும். ஐயோ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. டெய்லர் சார் என்ன சார் ஆவி கேவின்னு சொல்றீங்க? இத்தனை நாளும் ஆவி இருக்கிற வீட்லயா நான் இருந்தேன்? அது வந்து என்னவா நீங்க இட்லி குண்டால இருந்து தான் ஆவி வருது. சுட சுட காபி வச்சா அது இருந்து தான் ஆவி வருது. அதையெல்லாம் பார்த்து பயப்பட முடியுமா? என்னமா இருந்தாலும் ராஜ்குமார் இருந்தவரு, அதுக்கப்புறம் விஷ்ணுவர்த்தன் இருந்தவரு, அவங்க எல்லாம் கடவுளா இருக்கும்போது நம்ம கெட்டது நடக்குமா? இரு நான் என்னன்னு போய் பாட்டு வரேன். தள்ளு. வாயை வச்சு சும்மா இரு. ஆவிக்கு பூதம்னா பிடிக்காது. பாவி பூதம். செக்யூரிட்டி செல்வா தம்பி கண்ணு ராசா வாடா வாடா. ஏய் என்னாச்சு என்னாச்சு? பெல்ட்டா? சாரி சாரி சார். டென்ஷன் தம்பி, ஜஸ்ட் மிஸ் தம்பி. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். கோட் வந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து கொடு தம்பி. என்னது? நீங்க இல்லாம கோட் எப்படி கீழே விழும்? அந்த லாஜிக்கல அப்புறம் பேச தம்பி. முதல்ல எடுத்து கொடு தம்பி. வாங்க தம்பி. அவசரமா வெளில போகணும் குளிச்சேன். அது வேலை கொடுக்குறீங்க. மேல என்னாச்சோ தெரியல. வாங்க சார் நம்மளும் போலாம். வேடாமா வேடா. அவர் ஒவ்வொரே சாக்கு. தமிழ்ல பேசுங்க சார். வேணாமா அவர் ஒருத்தரே போதும். ஆவி அடக்கிடுவாரு. உங்க கோட்டு? கோட்டு என்ன நாத்தமா? கோட்டு வந்துமா நான் போன ஸ்பீட்ல ஜஸ்ட் மிஸ்மா. இல்லைன்னா நானும் கோட்டு 2 பேரும் ஒன்னா விழுந்திருப்போம். நான் எஸ்கேப் ஆயிட்டேன். கோட்டு மட்டும் விழுந்துருச்சு. வாமா போலாம். கோட்டு மட்டும் விழுந்துச்சு. அது எப்படிங்க? இப்போ அதுவாமா முக்கியம். ஆமா வாமா வாமா வாமா. அங்க ஆவி மேல ஒண்ணு மேல வாமா போலாம். போ போ நட நான் வர்றேன். போ. என்னடா அவனை வேற ரூட் அனுப்பிச்சிட்டா. இவனை விட்டுட்டு வந்துடுறேன்டா. விடு விடு. வர 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 வரமா. பயப்படாம வாமா. வா வாமா. இங்க பாரு கிச்சன்ல யார் இருக்கா பாரு. யாரும் இல்ல. உள்ள வந்து பாரு. யாருமே இல்ல. யாராவது இருக்காங்க பாரு. நாங்களே இருக்கிறோம்ல. எதுக்கு பயப்படுற? உள்ள வா. ரெஸ்ட் எடு. யாரும் இல்ல. எதையோ பார்த்துட்டு நீயா பயந்து ஓடி வந்து என்ன அர்த்தம்? ஏதாவது கூப்பிடு. அண்ணன் உடனே ஓடி வர்றேன். ஓகேவா? போட்டுமா? பாய். ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போதோ? தம்பி இந்த நாத்தத்தை எப்படிதான் சுமக்கிறீங்களோ? வாழ்க்கைனா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பா. ஆனா இப்படி மட்டும் இருக்க கூடாது. வாஷ் பண்ணுங்க. எங்க போற? இல்ல வீடு திறந்து இருக்கு. அந்த வீட்டுக்காரன் வந்து பூட்டிட்டு கூட்டிட்டு என்னன்னு வீடு சுத்தம் பண்ணிட்டு பூட்ட போறாங்க ஓனரமா. ஓகே மறுபடியும் எங்க போற? இல்ல பேக் எடுக்கணும். வேலைக்கு போறேன். பேக் தானே நானே எடுத்து வந்துறேன். இதா இந்த பேக் தானே? பரவாயில்லையே. தேங்க்ஸ்ண்ணே. படி ஏற வேலை மிச்சம். ஓகே. அப்பா 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இன்கம்க்கு ஆப்பு தான்.
கோபிகா இன்னும் ஆபீஸ் போகல? போகல. போகலையா? என்ன சவுண்ட் ஓடுற? இன்னைக்கு ஆபீஸ்ல மெயின்டெனன்ஸ், அதான் லீவ். லீவா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல பகல்ல தூங்குற செல்வம் வந்துடுவானே, அவன் வந்து எனக்கு டென்ஷன் ஜாஸ்தியா இருமே. சரி சரி வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கா? எதுக்கு? எதுக்கா? நேத்து என்ன சொன்ன, என்ன செஞ்ச? என்ன சொன்ன, என்ன செஞ்சேன்? ஐயோ, டக்கு டக்குன்னு கேக்குறாளே. நேத்து வந்து நீ வீட்டுல ஆவி இருக்கு சொல்லி பயந்து இல்ல, உனக்காக நான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நீ கோயிலுக்கு வர மாட்டே என்ன அர்த்தம்? நீ மட்டும் கோயிலுக்கு வரல என்ன நடக்கும் தெரியுமா? வரலன்னா நான் ராஜராஜேஸ்வரி வந்திருக்கிறேன். நம்ம கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னியாமே. அம்மான்னு சொன்னா தான் எல்லாரும் பயப்படுறாங்க. வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன ஆளே காணோம்? கோயிலுக்கே போயிட்டாளா? ரொம்ப மெட்ரிக்கணும். என்ன பாரு, பெங்களூர் கோயில பச்சை தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். சாமிய கும்பிடு, ஆனா சாமிக்கு வலிக்கிற மாதிரி கும்பிடாத. என் ஃப்ரெண்டு சொன்னது. இன்னைக்கு பூரா வீட்ல தான் இருப்பேன். தொந்தரவு பண்ண எப்படி? எனக்கு பயப்பட வேண்டாமா? ஐயோ, அவன் வர நேரமாச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ಏನ್ರಿ ಇದು? ನೀರೇ ಇಲ್ಲ. 20 ರೂಪಾಯಾ? ನಿಮ್ ಕೊಡ ದುಡ್ಡಿಗೆ ಒಂದು ಬಕೆಟ್ ನೀರ ಬರುತ್ತೆ. ಹೋಗಲ್ಲೋ ಹೋಗಿದ್ದೀರಿ. ನಮಸ್ಕಾರ ಸರ್, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಒಂದು ಎಳ್ನೀರು ಕುಡೀರಿ ಸರ್, ಬಿಸಿಲು ಬಹಳ ತಂಪಾಗಿರುತ್ತೆ. நான் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். ஓகே சார், சரி சார். வீடு திறந்துருக்கு. டவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன், பவர் ஸ்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன டவர் ஸ்டார்? ஸ்டார் இல்லடா, சார். வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். டவர் வைக்க இடம் பார்க்க வந்தீங்களா? டவர் கொண்டு வந்துட்டீங்களா? எப்ப வைக்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நான் போய் கொண்டு வரேன். நான் போய் கொண்டு வரேன். ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இத பார், சூழ்நிலை எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல சார், ஆக்சுவலி மேல கதவு திறந்திருக்கு. இன் மை ரூம் ஏதோ ஒரு லேடி தலைய விரிச்சு போட்டு நடக்கறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏ ரூம்ல யாரா இருக்கும் சார்? அது கண்டிப்பா ஆவியாவோ பேயாவோ இருக்காது. எதுக்கு அப்படி டக்குன்னு அப்படி பேசுனே? அண்ணே, நான் இல்லைன்னு தானே சொன்னேன். இருக்கு நான் சொன்னேன். அன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொன்னதுக்கு திட்டுறீங்க, இன்னைக்கு இல்லைங்கிறதுக்கும் திட்டுறீங்க. போங்கண்ணே. ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை? இதோ அக்கா வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போ. ரொம்ப கோவமா வர்ற மாதிரி இருக்கு. நீ பாட்டுக்கு உண்மை போட்டு உடைச்சிட்டான்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம். வா பேசாம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிரலாம். மாடியில இருந்து இறங்கி வராங்க. மாடியில இருந்து இறங்கி தான் ஆகணும். ஹலோ மிஸ்டர் செல்வம், வாட் a surprise. நீங்க எங்க? இதே ஏரியால இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் வந்து இங்க தான் இருக்கேன். இங்க இங்க சொல்லுங்க. அங்க இருந்து பார்த்தா இந்த வீடு தெரியும்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட். ஓகே, அப்படி கூட வெச்சிக்கலாம். ஓகே தென். ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் இங்க this is my house. இங்கயா? நீங்களுமா? What do you mean? இல்ல, நீங்க மட்டும். Yes, I'm staying along here. ஓ, சரி சரி சரி. சோ இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க, வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டு போங்க. ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணு, கண்டுக்காத, அட்ஜஸ்ட் பண்ணு. முன்னாடியே பழக்கமா? உள்ள வாங்க. சரி. நாங்க 3 பேர் இங்க தங்கி இருந்தோம். ஒருத்தர் புனேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க, இன்னொருத்தர் பெங்களூருக்கு. சரி சரி. நீங்க கிரீன் டீ சாப்பிடுவீங்களா? as you like. ஓகே. How about the sugar? எவ்வளவு வேணா போடுங்க. ஓகே. கடவுளே, ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல எனக்கும் உள்வாடகை விட்டு என்னை வம்பல மாட்டி விட்டாங்களே. இவ தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா ஒண்ணுமே புரியலையே. இது எங்க போய் முடிய போதோ? ஐயோ, இதை எப்படி கவனிக்காம விட்டோம்? திருப்பூர்ல எங்க இருக்கீங்க? ஜாக்கி நைட்டி. என்னது? 22 அவினாஷி ரோடு, பெரியார் காலனி, திருப்பூர். எந்த காலேஜ்ல படிச்சீங்க? என்ன சத்தத்தையே காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ. எதை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறீங்க? வெளியே வாங்க. இங்க வாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். முதல்ல அதை வெளியில எடுங்க, நான் பார்க்கணும். வேண்டாமே. இங்க பாருங்க மிஸ்டர் செல்வம், சில பேருக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இத கியூர் பண்ணிடலாம். டோன்ட் வரி.
அப்ப சரி. அது என்னன்னு எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி புதுசா நான் வாங்கி தரேன். வேண்டாங்க, இதே புதுசுதான். வாட்? இல்லங்க, ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். என்னது? என்ன சொல்றீங்க? இதுக்கு ஒண்ணு புரியல. முதல்ல அது எடுத்து காட்டுங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. ஃபாஸ்ட். இது யாருது? இது எப்படி ஏன் ரூம்க்கு வந்தது? இது என்னது? என்னது? அது எப்படி இங்க வந்துச்சு? சாரிங்க, ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நம்ம டெய்லர் சாரி ஆக்சுவலி இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். ஐ அம் வெரி சாரி. என்ன பத்தி என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இடிச்சு வாயிச்சு நடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. கல்யாணம் ஆகாத ஒரு ஆளை என் ரூம்ல உள் வாடகைக்கு தங்க வச்சிருக்கீங்க. இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட்டிட்டு போய் உங்களை லாடம் கட்டிடுவாங்க. லாடம். ஏய், எங்க அப்பா கிட்ட சொன்னா உங்களை ஷூட் பண்ணிடுவாரு. கெட் அவுட். கெட் அவுட். என்னம்மா? போடா. இன்னில இருந்து மார்னிங் ஈவினிங் நானே கிரீன் டீ போட்டு தரேன். நீங்க இங்கே தங்கிக்கலாம். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். செட்டின்னு தெரியாம அதை காட்டுங்க கேட்டுட்டேன். ஏன் செல்வம், நீ இவ்வளோ படிச்சிருக்கியே, ஏன் ஃபாரினுக்கு வேலைக்கு போகக்கூடாது? நான் ஃபாரின் நிறைய போயிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ இந்தியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் பெங்களூர்லேயே கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது இல்லையா? நானும் அப்படிதான். நான் நினைச்சதையே நீ சொல்ற. அப்படியா? உன்னை பிக்கப் பண்ண கேப் வராதா? உனக்கே வரல, எனக்கு எப்படி? நான் ஜஸ்ட் பிஇ. ஆனா நீ பிஇ எம்டெக்லாம் பண்ணிருக்க. லண்டன் ரிட்டர்ன் வேற. நிறைய படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி பிக்கப் கேப் வந்துச்சுன்னா ப்ரைவசி இருக்காது. இதெல்லாம் வேலை முடிச்சுட்டு எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், எதுவும் பிரச்சனை இருக்காது. ரொம்ப நாள் ஆச்சு மேன். இது என் ஃப்ரெண்ட் சிபி. ஐ நோ ஹிம். எப்படி தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாத்துர்க்கேன். ஓ அப்படியா? ஓகே டு see you later. Bye. See you. Bye. இதா செல்வம் வேலை செய்யற ஆபீஸ். சர்ப்ரைஸா அவன் முன்னாடி போய் நின்னு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்டா. இதெல்லாம் தேவையாக்கா? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, நீ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே. Excuse me. Yes ma'am. Can I meet HRO here? Sir. Carry on. Good morning, sir. Yes. Can I meet Selvam Palaniyappan? Which department? Actually, sir, God. என்னன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுமா? Yes. Sir, நீங்க தமிழ்காரரா? Sir, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு இங்க தான் வேலை பார்க்கறதா சொன்னாரு. அவர் சொன்னது உண்மையானு தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? அப்படி இல்ல சார். நோ you are right. இந்த அவேர்னஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணுமா? அப்பதான் வாழ்க்கையில ஏமாறாம இருக்க முடியும். Take your seat. Thank you, sir. இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ங்களை காட்டுறேன். என்ன பேர் சொன்னீங்க? கோபிகா சார். கோபிகா? வேற ஏதோ? சாரி, செல்வம் பழனியப்பன். This one? This? இது? இவரு இல்லையா? பாருங்க. இது? This? பாருங்க. இவரு இல்லையா? இவங்கெல்லாம் இங்க ஒர்க் பண்றவங்க. நோ. இதுல யாருமே இல்லையாமா? யாரும் இல்ல சார். இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. கம்பெனி செக்யூரிட்டிஸ். ப்ரீவியஸ் போட்டோ காட்டுங்க. என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு?
தெரிஞ்சப்போ சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சதெல்லாம் தெரியாம போறப்போ எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணுமே புரியல. ஹாய், எப்படி இருக்கீங்க? அவ செல்வம். செல்வம்? ஹூஸ் தட் செல்வம்? I don't know. All men are same. தேவையா மாதவா? அடி ஊத்திட்டு போறலே. என்னமோ என்னமோ தனியா பேசணும்னு வர சொன்னேன். என்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் பழக்கம்? நிறைய பேர் பழக்கம். ஆனா நெருங்கி பழகினதும் மனசு விட்டு பேசினதும் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் உன்னை மட்டும்தான். இதே டயலாக எத்தனை பொண்ணுங்க கிட்ட சொல்லிருப்பீங்க? ஏன் என்னமோ மாதிரி பேசுற? நீ என்ன பேச வச்சுட்ட. நீ என்ன பேச வச்சுட்ட. அதுக்கு ஏன் அழுணும்? அவசரப்பட்டு உன் மேல ஆசை வச்சேனே, அதுக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? I don't understand. I understand. You're a fraud, cheat, culprit. I hate you. ஊர போய் இந்த மாதிரி பொண்ணுகளை ஏமாத்தி உன் வலையில விழ வச்சு உன் ஆசையை தீர்த்துக்கிற. I'm not ready for that nonsense. Stop it. This is too much. நீ மட்டும் கேவலம் செக்யூரிட்டி வேலை செஞ்சுக்கிட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்தினல்ல, அது உனக்கு டூ மச்சா இல்லையா? சில விஷயம் உங்ககிட்ட மறைச்சு தப்புதான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, I don't require your address. இனிமே என்ன பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணாத. என் ரூம்ல தங்காத. Get lost. You cheat. அம்மா கோபிகா, செல்வத்துக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அந்த ஆள் வந்து அவர்கிட்டே கொடுத்துருங்க. நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கும்போது எதுக்கு டெய்லி அட்ரஸ் கொடுத்தான்? சம்திங் இஸ் ஃபிஷி. அதையும் தெரிஞ்சுக்கணும். டெய்லர் என்ன கொடுங்க, கொடுத்துட்றேன். இந்தாம்மா. அப்துல் சலீம் யாரோ பாய் அமைச்சிருக்காங்க. மை டியர் ஸ்டூடெண்ட் செல்வத்திற்கு உன் ஆசிரியர் அப்துல் சலீம் எழுதுவது. இப்பவும் அல்லாவின் கருணையால் நலமாக உள்ளேன். உனது காணாமல் போன பள்ளி சான்றிதழ் மற்றும் கல்லூரி சான்றிதழ் நீ தொலைத்த விமான நிலையத்திலேயே கிடைக்கப் பெற்றது. அதை இத்துடன் அனுப்பி வைத்துள்ளேன். எனக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ படித்த படிப்பையும் பட்டத்தையும் மறந்து கௌரவம் பார்க்காமல் செக்யூரிட்டி வேலை பார்த்து ஒரு மகன் ஸ்தானத்திலிருந்து நீ எனக்கு உதவியது உண்மையிலேயே நிறைய படிச்சிருக்காரு. நாம தான் அவரை தப்பா பேசிட்டோம். ஏன் விஷயமா? செல்வம் இங்க வந்தாரா? செல்வம்மா என்னக்கா பண்றீங்க? செல்வத்தை தேடி வந்த. இப்பதான் அவர் நாகரவளை வெளியே போயிட்டு இருக்காரு. சரி நீ வண்டியில நான் உன்னை கூட்டு போறேன். செல்வ கொஞ்சம் நில்லுப்பா. கோபிகா உன்னை தேடிட்டு வந்தாப்பா. அவ பார்க்கும்போது அழுதுருந்தாப்பா. அழுதாள? ஆமாப்பா. உன்னை எங்கேன்னு கேட்டா நான் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட எள்ளி கடை இருக்கேன் அங்க இருப்பேன்னு சொன்னேன். ಗೋಪಿಗಾ ಹಿಂಗೆ ಬಂದಾಳ? ಹೌದು ಬಂದಿದ್ರು. ಬೈಕಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕರ್ಕೊಂಡೋದ ಸಾರ್. அந்த பையன் மூஞ்சி ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ சார். அந்த பையன் கூட்டிட்டு போற இடம் பாலா மோசா சார். டேய் எங்கடா செல்வம்? இங்கதான் வரேன்னு சொன்னார். வாக்கா வா. எங்க வருவாரு? டேய் டேய் எங்க கேக்குறல?
அவனா உனக்கு ரொம்ப ஆசை இல்ல? ஆமா, நிறைய. அவன் உனக்கு வேணாம். எனக்கு அவனை பிடிக்கல. ஏண்டா? அன்னைக்கு நீ அவர் வேலை செய்யற கம்பெனி போயிட்டு வரும்போது கண்கணிக்கு வந்தல, அவன் அழ வச்சுட்டான். இல்லடா, அவர் நல்லவர். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்பதான் நீ அவசரப்படுற. நான் உன் அழாம பார்த்துப்பேன். இனிமே உன் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம். இங்க வேண்டான்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். அக்கா அக்கான்னு கூப்பிட்டியேடா? ஆமா, தீபிகாவை தீபின்னு கூப்பிட்டேன், மோனிகாவை மோனின்னு கூப்பிட்டேன், உன் பேரை பின்னாடி விட்டு பின்னாடி இருக்க அக்காவை முன்னாடி கூப்பிட்டேன். ஏய், உன்னை பொறுத்த வரைக்கும் அக்காங்கிறது ஒரு உறவுமுறையா நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பேர் தான். தட்ஸ் ஆல். என்ன பண்ணுவ? என்னையும் அடிச்சிட்டியா? இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சுகம் இருக்குடி. நீ பயப்படாத, நான் என்னன்னு பாட்டு வரேன். இரு. ஐயோ, செத்துட்டான் போல இருக்க. இது சொன்ன அவன் பயப்படல. அரவிந்த் ஒண்ணு ஆவல. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல. சரி, நீ வீட்டுக்கு போ. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? சரி, நான் கூட இருக்கேன். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். கவலைப்படாத. வா வா. ನಮ್ ದೇವರಾಜ್ ಅವ್ರ ಮಗ. ಹೌದಾ? ರೇ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಹೆಂಗ್ರಿ ಆಯ್ತಿದ್ದು? ಯಾರೋ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡಿದು ಹಾಕಿದ್ದಾರೆ ಸರ್. ಅಪ್ಪಣ್ಣ. ಎಸ್ ಸರ್. ಪೊಲೀಸ್ ಡಾಗ್ ಬರೋ ಕೇಳಿ ಆಂಬುಲೆನ್ಸ್ಗೆ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ. ಓಕೆ ಸರ್. ಸರ್ ಸರ್ ನಮಸ್ತೆ ಸರ್. ಏನಾಯ್ತಾ ನಿಮ್ಮ ಮಗನಿಗೆ? ಸರ್ ಅದು ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ನಾನು ನೋಡ್ಬೇಕು ಸರ್. ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿ. ಐ ವಾಂಟ್ ಸಿ ಮೈ ಸನ್. ಸರ್ ನೀವು ನೋಡ್ಬಾರ್ದು ಸರ್, ಪ್ಲೀಸ್ ಸರ್. ಸರ್ ಸರ್ ನನ್ನ ಮಾತು. ಅರವಿಂದ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗ ಯಾರು ಈ ತರ ನಮ್ಮ ಮಗನ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದು? ಸರ್ ಅದೇ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಟ್ ಮಾಡಬೇಕು, ಕಂಡುಹಿಡಿತೀವಿ ಸರ್. ಬಾಬು ಬನ್ರಿ ಇಲ್ಲಿ. ಎಸ್ ಸರ್. ಪೊಲೀಸ್ ಡಾಗ್ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ದ ಸರ್. ಮಾಡಾಯ್ತು ಸರ್. ನಾವಿದ್ದೀವಲ್ಲ, ನಡೀರಿ ಸರ್. சார் சார் சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் போய் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ಸರ್ ಸರ್ ಬಿಡಿ ಸರ್, ಬಿಡಿ ಸರ್. ಸರ್ ಅವ್ನು ಪೊಲೀಸ್ ಕಸ್ಟಡಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಏನಾದ್ರೂ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ತಲೆ ಬರ್ತದೆ. ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಸರ್.
ஏன் சார் மாத்தாடுற நீவு லிஃப்ட் தரங்கிற பேர்ல பல அப்பாவி பெண்களை கூட்டிக்கிட்டு போய் அடிச்சு இம்சை பண்ணி கெடுத்திருக்காங்க சார். பெங்களூர் சிட்டில 16 கேஸ் இருக்கு. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಏನ್ರಿ ಮಾತಾಡ್ತೀರಿ ನೀವು? ಓಳಿ ನನ್ನ ಮಗನೇ ಶೂಟ್ ಯಾಕೆ ಎಮೋಷನ್ ಆಗ್ತಿದ್ದೀರಾ? ಅವನಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಡಕ್ಕೆ ಕೋರ್ಟ್ ಇದೆ. ನೀವು ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ, ಓಕೆ? ರಿಲ್ಯಾಕ್ಸ್. ಸರ್ ನಡಿ, ಒಳಗಾಕವ್ನ ಸರ್ ಬನ್ನಿ ಸರ್. ಸರ್ ನೀವು ಏನು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ, ಓಕೆನಾ? ಓಕೆ ನಡಿ. என் பையனை கொண்டவ எனக்கு வேணும். என் கையாலே அவ சாகணும். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சார் நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுக்காதீங்க சார். நீங்க பெரிய ஆளு சார். பாருங்க சார், உங்க பேர் பின்னாடி எம்பி வரலாம், சிஎம் வரலாம், பிஎம் வரலாம், பிரசிடென்ட் கூட வரல சார். கொலைகாரன்ற பேரு நல்லா இருக்கிறது இல்லை சார். சார் அந்த பணம் எனக்கு கொடுத்துடுங்க சார். அவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறேன் உங்களுக்காக சார். சஞ்சீவ் சார் ಮುಡ್ಚಿಡ್ರಿ ಸರ್. ಮಿಸ್ಟರ್ ಯಶವಂತ್, ಬೆಳಿಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ 100% ಕರೆಕ್ಟ್. ಇಂಥ ಡಬ್ಬ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ರೋಡಲ್ಲಿ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಕ್ ಬಿಡ್ಬೇಕು. அந்த என்கவுண்டர் பண்ற பொறுப்பு நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். எஸ், ஆஸ் இட் இஸ் அவனை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போங்கோ ஆனா போகாதீங்க. எக்ஸாக்ட் 4 o'clock நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. 4 o'clock நான் ஐஜி கூட மீட்டிங்ல இருப்பேன். நீங்க எனக்கு அங்கே ஃபோன் பண்ணிட்டு கல்பிரிட்ஸ் தப்பிச்சிட்டா கோர்ட் கூட்டிட்டு போற வெளியில விதி இல்லாம நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவன் ஸ்பாட்ல இறந்துட்டான்னு மிக்கிதெல்லாம் நான் நோಡ್ಕಂತೀನಿ. மிஸ்டர் யஷ்வந்த், இந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்தா உங்களுக்கு சேர வேண்டிய சமாச்சாரம் கரெக்டா வந்துடும். ಬಟ್ ಸಿಟಿ ಒಳಗೆ ಎಲ್ಲಿ ಶೂಟ್ ಮಾಡೋದು? ಅರೆ ಯಶ್ವಂತ್, ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಡಗಡೆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ತಾನೆ, ಆ ರೋಡ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗು. ಒಂದು ಮಂಡಿನ ಗುಡ್ಡೆ ಇರದೆ, ಅದ್ರ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡೋಗ ಸುಮ್ಮನೆ ಡಮ್ ಡಮ್ ಅಷ್ಟೇ. ಗೌಡ್ರೆ, ಇಂಥ ಐಡಿಯಾ ನಿನ್ನೊಬ್ಬಳಿಗೆ ಬರೋದು. ಕಳ್ಸಿ. Oh. ஓடுறா. எந்த பக்கம் சார்? எந்த பக்கம் வேணா ஓடு. திரும்ப கர்நாடகா பக்கம் மட்டும் வந்துடாத. அந்த பையனை கொன்ன உனக்கு நான் தர பரிசு. நீ ஓடிடு. சார், அந்த பையன் செத்து போனதுக்கு நான் எந்த விதத்துலயும்... நீ என்ன காரணத்துக்காக செஞ்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை தப்பிக்க விடுறதுக்கு மட்டும் ஒரு காரணம் இருக்கு. அக்கா அக்கா, பத்தா இல்லை என்னோட பைக்கா? பாய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். டேய் மச்சான், எப்படிடா இருக்க? ஏய், அவதானே இவ இந்த பொண்ணோட நியூட் போட்டோ தானே என் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்த. ஏய், நீ கிளம்புடா. இருடா, என்ன சொன்னாவ? அவ ஏதோ லூஸ் மாதிரி உள்ளறா, நீ கிளம்புக்க. யாரா லூசு? இவளோட நிறுவன போட்டோ தானே என் செல்லுக்கு அனுப்பியிருந்த. என்னடா இங்க பார், உன்னோட பிறந்த மேனிய செருப்பு பிஞ்சிரும். எடுக்கிறது அசிங்கமான போட்டோ. கூப்பிடுடா அக்கா. ஐயோ, ஏன்டா இப்படி நடந்துக்கிற? இதெல்லாம் தப்புடா அரவிந்த். ஏண்டி
கொஞ்சம் அழகா பிறந்துட்டா ஆம்பளை அசிங்கப்படுத்துவியா? ஃப்ரெண்டு முன்னாடி சொல்லிட்டு அரைஞ்ச விட மாட்டேன். எங்க அப்பாக்கு அடிபட்டதுன்னு சொல்லி தரடா, என்ன பாரு சொன்னேன். இப்படி சொன்னாதான் நீ வருவ. இப்படி கேவலமா நடந்துக்கிறேன். நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? எங்க அம்மாவுக்கு நான் அம்மானு கூப்பிட்டது என் மகளைத்தான். நான் ஆசையா வளர்த்த என் பொண்ணு கூட அந்த பாஸ்டர்னால தான் செத்தான். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையா எங்களை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த போலீஸோட சொந்த மகளை கொண்டவன என்னால் ஒன்று செய்ய முடியல. சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு தப்பிச்சிட்டான். அதே சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். அவனால கொடூரமா கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்க சார்பா நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். ஓடு சார். அதனால உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்ததுன்னா? கெட்ட பேர் வரத்துக்கு நான் எனக்கு காந்தியா புத்தனா சாதாரண தகப்பன் தான். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ போ. செல்வம் இந்த ஊர்ல இருக்கிறது தெரிஞ்சு மறுபடியும் அரவிந்தோட அப்பாவால செல்வத்தோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. வணக்கம்மா. வணக்கம் சார். செல்வத்துக்கும் உனக்கு இருக்கிற நட்பை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அந்த தேவராஜனால செல்வத்தோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து. என்ன சார் சொல்றீங்க? நாமக்கல்லுக்கு போய் என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. நீ உடனே அங்க போய் அவனை ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ மகாராஷ்டிராவுக்கோ போக சொல்லு. நீ செல்வம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். கண்டிப்பா. இன்ஸ்பெக்டர் சொன்ன தகவலை நான் அவர்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்போ கோபிகா என்ன ஆனாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கர்நாடகா போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். செல்வத்தை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நினைச்சு அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணா. ஆனா அவளை காப்பாத்திட்டாங்க. கோபிகா இப்போ எங்க இருக்காங்க? செல்வவல்லி எல்லி செல்வம். I don't know. ஓடுதல இடியோ இடி. என்னமோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு வந்தேன். சொல்றா, இங்கதான் யாருமே இல்லையே. அது வந்து டேய், முதலாளி பொண்ணு மேல நீ ஆசைப்பட்ட. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஒருவேளை இந்த பிரச்சனையில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாது. அதனால தான் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். என்னடா பிரச்சனை? செத்து போயிருவியா? செத்து போனாதான்டா திரும்பி வர மாட்டாங்க. நான் சாக மாட்டேன்டா. ஆனா என்னை கொன்னாலும் கொன்றுவாங்க. என்னடா சொல்ற? நம்மளுது என்கிட்ட இருக்கு. நீ என் கூட இருந்தா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குன்னு உன்னை நம்பணும்டா. என்னை நம்பிட்டு இது எதுக்குடா கொண்டு வந்த? இது ஏதுடா உனக்கு? அதை சொல்லாதாண்டா தனியாக பேசணும்னு கூட்டிட்டு வந்தேன். இதில் 6 புல்லட் இருக்குது. நீ சுட்டா 1 புல்லட் செலவாகும். நான் சுட்டா 5 புல்லட் செலவாகும். ஒன்று நீ, இன்னொன்று என் பொண்ணு, 3வது புல்லட் என் பொண்டாட்டிக்கு, 4வது புல்லட்டு என்ன அண்ணன்னு சொல்லிட்டு என் பின்னாடி அழைகிறானே அந்த நன்றி கெட்டவனுக்கு, 5வது எனக்கு, 6வது யாருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒன்றும் 10 வருஷம் மிலிட்டரியில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்தவன் கிடையாது. என் குறி தவறலாம். அப்படி தவறுச்சுன்னா இன்னொரு புல்லட் தேவைப்படும்ல, அதான் இந்த 6வது புல்லட். என் தம்பி என்னையும் நிம்மதியாக இருக்கல,
என் பொண்டாட்டியும் நிம்மதியாக இருக்கக்கூடல, என் பொண்ணையும் நிம்மதியாக இருக்கக்கூடல, பொண்ணையும் விட மாட்டான். அவனை நீ சுடுறியா இல்லை நான் சுடட்டுமா? இந்த துப்பாக்கி இப்போ நான் சுற்றி விட்றேன். உன்னை பார்த்து நின்னா நீ, என்னை பார்த்து நின்னா நான். நம்ம முதலாளியோட கௌரவத்தை காப்பாற்ற தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தேன். இது எப்படி சுடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமாம், இது எப்படி வந்துச்சு உன் கையில்? இந்த துப்பாக்கி உனக்கு எந்த வீட்டிலேருந்து கிடைச்சதோ அதே வீட்டிலேருந்து இந்த துப்பாக்கி எனக்கு கிடைச்சது. ஐயோ என்னங்க மேடம், எந்திரிங்க எந்திரிங்க ப்ளீஸ். தம்பி தம்பி தப்பா எடுக்காதீங்க தம்பி. எப்படியும் நீங்க சாக்க போறீங்க. போலீஸ்காரங்க கண்டிப்பா உங்களை கொன்னுடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க சாவு ஒரு நல்ல காரியத்துக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு உங்களை இங்க வர சொன்னேன். என் பொண்ணு ஆசைப்பட்ட பையனை ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போடுறாங்க. நீங்க தான் உங்களை காப்பாத்தணும். அப்படியே அந்த கொல்லணும் கொல்லணும் தம்பி கொல்லணும். நீங்க யாரு சொல்றீங்க? என் வீட்டுக்காரோட பார்ட்னர். ஏங்க? அவனால பட்ட அவமானம் கொஞ்சம் இந்தாங்க தம்பி. செல்வம் 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 செல்வம். டேய் அப்படியே என்னடா வீணா சாகாதீங்க. உங்க கோபிகாவை 4-5 ரவுடிங்க நீ எங்கன்னு கேட்டு மிரட்டுறாங்க. கோபிகா? நீ யாரு சொல்ற? பெங்களூர்ல நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா தங்கியிருந்தீங்கல்ல, அந்த கோபிகா. பஸ் ஸ்டாண்ட் மாடியில உன் கூட பேசினாங்களே அவங்க தான். அது அவ இல்ல, அவ குரல் எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, என்கவுண்டர்ல நீ செத்து போயிட்டதா பேப்பர் நியூஸ் பார்த்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. அதுல அவ மூஞ்சி கொடூரமாய் குரலும் மாறி போச்சு. இப்ப அவ எங்க? நான் தப்பிச்சு வரும்போது நான் பாத்துக்கிறேன். நீ 3 முடிச்சு போறதுக்கு நான் 30 முடிச்சு அவுக்கணுமா? திரிசா ஏய், ஓல்டு சினிமா டேலாம் கேள்பேடா. சார் நீங்க கவலைப்படாதீங்க. பெங்களூர் இந்த 300 போலீஸ் இறக்கிருக்கேன். எப்படியோ நான் போட்டிடுவேன். கோபிகா
கல்லோட லேய். அவசரப்பட்டு அவர் கொண்டாதீங்க. உங்க பையன் சாவுக்கு அவர் காரணம் இல்ல. தயவு செஞ்சு கொண்டாதீங்க ப்ளீஸ். அவரை விட்டுருங்க. கரெக்டான ஆளுகிட்ட தான் மாட்டிருக்கான். என்ன சத்தம்? மறுபடியும் தொங்கணுமா? யார் இவங்க? என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான்.